पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमां कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। ॐ यस्य निःश्वसितं वेदाः यो वेदेभ्योऽखिलं जगत् निर्ममेतमहं वन्दे विद्यातीर्थमहेश्वरम्। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகம் முதலாவது பிரகரணம் பிரமாண பிரகரணம். அதுல ரெண்டாவது டாபிக் வந்து பாத்தீங்கன்னா வித்வத் சந்நியாசத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஏன் இவ்வளோ டீட்டெயிலா இந்த ரெண்டுத்தை பத்தி பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு நம்ம வேலுக்குடி கிருஷ்ணனோட இது ஒன்று அனுப்பியிருக்கேன். கர்கஸ்தாசிரமத்திலேயே இருந்து வந்து பாத்தீங்கன்னா அடையலாம் அப்படின்னு. நான் உங்களுக்கு 2 நாளுக்கு முன்னாடி முண்டக்க உபனிஷத்தோட இதையும் எடுத்து படிச்சு காட்டியிருக்கேன். அவதாரிகா பாஷ்யம் பேஜ் நம்பர் 35 பாருங்க. பேஜ் நம்பர் 35 மதுவரிஷினியில ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு போடுறேன். ஞான மாத்திரே யத்யபி சர்வ ஆசிரமீனாம் அதிகாரா. ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆசிரமத்துல இருக்கிறவங்களுக்கும் அதிகாரம். இப்ப பாத்தீங்கன்னா வேலுக்குடி கிருஷ்ணனோட எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அவர் சொல்றார், பிரம்மச்சாரியா இருக்கலாம், கிரகஸ்தனா இருக்கலாம், இல்ல வானப்பிரஸ்தனா இருக்கலாம், சன்னியாசியா இருக்கலாம், எல்லாத்துக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்றார். ஆனா இங்க ஆச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னா, சங்கரர் யாரா இருந்தாலும் ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் இருக்கிறது. ஆமா சொல்லிட்டேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துல அதிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானத்துல நம்ம யாரையும், அதாவது நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் பாடம் எடுக்கிறோம். எங்களோட நான் மட்டும் பாடம் எடுக்கல, இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பரம்பரையிலையும் கூட பாடம் எடுக்கிறாங்க. கைலாசாசிரமம் தான் ரொம்ப பெரியது. அங்கேயே பாத்தீங்கன்னா
100-150 கிரகஸ்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்திலையும் கலந்துப்பாங்க. எப்படி கலந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன தேவைன்னா வெறும் ஜிக்ஞாசுத்துவம் வேணும். நான் ஆத்மாவை அறியணும், இவ்வளவுதான். அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நேத்தி பண்ண போகணும்னாவே உங்களுக்கு என்ன ஆயிடும்? இந்த சுத்த பிரம்மத்தை அறியறது, சகுனத்தை அறியறதுக்கு எதாவது தியாகம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகுனத்தை நீங்க தியானம் பண்றதுக்கோ எதுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தியாகம் தேவையில்லை. மனசுல ஃபர்ஸ்ட் எடுத்தோட கொண்டு வந்துடுங்க. 12th சாப்டர் பக்தி யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்வார், என்ன சொல்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகுனம் ரொம்ப கம்ஃபர்டபுள். நான் ஒரு ராமரையோ இல்ல ஒரு கிருஷ்ணரையோ தியானம் பண்றதுக்கு, அவருக்கு ஆராதனை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிபத்தினியா இருந்தா ரொம்ப விசேஷமா இருக்கும், ரொம்ப சௌக்கியமாவே இருக்கும் உங்களுக்கு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிர்குண நிராகாரத்தை அடையணும் அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன், திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டே நீங்க என்ன பண்ணலாம்? பரோட்ச ஞானத்தை, நல்ல பதார்த்தங்களை தெரிஞ்சுக்கலாம். கூடவே நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நல்ல ஒரு சகுன தியானத்தை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க. விராட்டு கிருஷ்ணனை வந்து பாத்தீங்கன்னா நல்லா விராட் ரூபத்துல எடுத்து உங்களுக்கு போட்டோஸ் வேற அனுப்பி வச்சிருக்கேன். நல்லா வந்து பாத்தீங்கன்னா 9வது அத்தியாயம், 8வது அத்தியாயம், 7வது அத்தியாயம், 10, 11 இதுலெல்லாம் பாகவதத்தை வேற எடுத்திருக்கேன் நான். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் பிரிஸ்கிரைப் பண்றாங்க. கபிலர் அம்மாவுக்கு வந்து, கபிலர்னா கிருஷ்ண அவதாரமா வந்து, கிருஷ்ணரோட அவதாரமா வந்த கபிலர் தேவகுதிக்கு என்ன பண்றார்? உபதேசம் பண்ணும்போது சகுன தியானத்தை உபதேசம் பண்றார், விராட்ட. அதே மாதிரி வந்து சுக மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ணும் போதும் விராட் உபாசனைய அங்கங்களோட உபதேசம் பண்றார். உத்தவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தவ கீதால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் பண்ணும் போதும் ஓங்காரத்தை சொல்லி பிராணாயாமத்தை சொல்லி, கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல அந்த ஈஸ்வரனை நாமரூபத்தோடு இருக்கிற கிருஷ்ண பரமாத்மாவை விஷ்ணுவை வந்து பாத்தீங்கன்னா எப்படி தியானம் பண்றதுன்ற மெத்தடும் சொல்லியிருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க எங்கேயாவது நேர்த்தி இருக்கா அப்படின்னு கேட்டா எங்கேயுமே நேர்த்தி ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க எதுவுமே இல்லை. சகுனத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுன்னு தான் அறியறது. இதுக்கு சகுனத்தை பண்றதுக்கு வந்து எந்த ஒரு தியாகமும் தேவையில்லை. மனசுல நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்ப நான் உங்களை யாரையும் வந்து பாத்தீங்கன்னா நான் எங்கேயாவது சொல்லும்போது சொல்லுவேன், பதிபத்தினோடு சேர்ந்து வாங்க போங்க. நான் சொல்றதே அப்படிதான் சொல்லுவானுடைய. தனித்தனியா எதுக்கு வரீங்க? என்ன குடும்பம் தானே நீங்க? குடும்பமா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு தனித்தனியா வரீங்க? சேர்ந்து வாங்க. அப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா உங்களை என்ன பண்றேன், பதிபத்தினியா வாங்க, பதிபத்தினியா போங்க அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ரோட்ல போய் நில்லுங்க அப்படின்னு உங்களை யாரையாவது சொன்னேன்? நான் உங்கள்ட்ட யாருமே அது மாதிரி சொல்லவே இல்லையே. அப்போ இன்னும் நான் வந்து பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானும் ஒரு குட்டியால தானே இருக்கேன். நானும் குட்டியால இருந்துக்கிட்டு இப்போ உங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தியாகம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு தியாகம் வந்துடும். மீதி தியாகம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மேல எங்க சிரவணத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 30 வருஷம் நீங்க வீட்டுல இருந்து பண்ற சிரவணத்தை கிரகஸ்தரா, ஒரு 5 வருஷம் நீங்க சன்னியாசியா இருந்தீங்கன்னா என்ன ஃபுல் டைம் கொடுத்தீங்கன்னா 5 வருஷத்துல பிரஸ்தான தேயத்தை முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு 3 கிளாஸ் 4 கிளாஸ் வச்சீங்கன்னா ஃபுல் டைம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா 5 வருஷம் தான் பிரஸ்தான தேயத்துக்கான. ஆனா கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு ஒரு 30 வருஷமா படிக்க வேண்டியிருக்கு. அப்போ கூட ஃபுல்ஃபில் ஆகாது. அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா டிராபேக்கோட இருக்கும், ஃபுல் ஆகாம இருக்கும் உங்களுக்கு. சரி, இப்போ கிரகஸ்தாசிரமத்துல இருந்தே அடைஞ்சாலும் கம்பேர் ஸ்டடிஸ் பண்றதுக்கு ஏதாவது இருக்கா? இப்ப மாத்தங்கி வித்யா பிரசாத் இருக்காங்க, நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல பதிபத்தினியா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல தான் இருக்காங்க. ஒரே வீட்டுல இருந்துட்டு பாத்தீங்கன்னா சன்னியாச லைஃப் ஸ்டைல்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு என்ன லைஃப் ஸ்டைலோ அதே தான் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. பாய் விரிச்சு தான் போடுறாங்க, பெட் இல்லை, ஏசி போட்டுக்கலாமே ஜி அப்படின்னா இல்லை ஜி ஏசிலாம் தேவையில்லை, இப்படியா இருக்கட்டும். போட்டுக்க முடியுமா? போட்டுக்க முடியும். இல்லை ஜி வேணாம். ஒரு இன்வெர்டர் வச்சுக்கலாமே ஜி அப்படின்னு நான் கிளாஸுக்காக இன்வெர்டர் வச்சிருக்கேன், என்ன கிளாஸ் நின்றுரும் அப்படின்னு. அவர் இன்வெர்டர் கூட வைக்காம ராத்திரியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் கட் ஆச்சுன்னா அவ்வளோதான், ராத்திரிலாம் கொட்ட முடிச்சுட்டு இருக்க வேண்டியதான் இந்த ஹீட்டில். அப்போ லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீர்மோர் தான் ஓடிக்கிட்டு இருக்கு வாழ்க்கை. அப்போ ஒரு கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்துக்கிட்டே நீங்கள் என்ன பண்ண முடியும்? பதிபத்தினியா இருந்துகிட்டே ஒரு தபஸ்யா வாழ்க்கையையும் லீட் பண்ண முடியும். கூட வந்து பாத்தீங்கன்னா புக் ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டே வராங்க, வரிசையா உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 7-8 புக்கு கிட்ட முடிச்சுட்டாங்க அவங்க கண்டினியூஸா. அப்போ கம்பேர் ஸ்டடிஸ் இப்போ நல்ல கம்பேர் ஸ்டடிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பதிபத்தினிகள் வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ்ல என்னோட ஆச்சாரியத்தை நிறைய பதிபத்தினிகள் வந்து பாத்தீங்கன்னா ஜோடியா இருந்துக்கிட்டு கம்பேர் ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு நல்ல புத்திசாலி ஸ்திரீகள்லாம் நான் பார்த்துருக்கேன்.
புருஷர்கள்லாம் பார்த்திருக்கேன். ஐயோ, ஒரு அம்மா டெல்லியில இருந்து வருவாங்க, என்ன புத்திசாலி தெரியுங்களா அவங்களுக்கு, கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னா வந்து பாத்தீங்கன்னா மொத்தத்தையும் சொல்லுவாங்க. இங்க இருக்கு, இங்க இருக்கு, கம்ப்யூட்டர் மாதிரி தோத்து போயிடும், அது மாதிரி இருப்பாங்க. அப்ப அது மாதிரி ஸ்திரீகள்லாம் இருக்காங்களே, அப்ப வீட்டுல தானே இருக்காங்க. ஆமா, வீட்டுல தான் இருக்காங்க. அப்ப வீட்டுல இருந்துகிட்டு கம்பேர் ஸ்டடிஸ் பண்றதுக்கு கூட பிரச்சனை இல்லை. கம்பேர் ஸ்டடிஸ்க்கு தான் நான் சொல்லியிருக்கேன் ஸ்தூல மனனம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராதுங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்போ நேத்தி பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, நேத்தி இத்தியாத்மா அக்ரிஹ்யோ நகி கிரிஹ்யதே, பிருகதாரண்யம் வந்து தெளிவா சொல்லுது. எப்போ நீங்க நிர்குணத்துக்கு வரீங்களோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகணும், நிர்குணத்தை இது அப்படின்னு அறிய முடியுமானா நிர்குணத்தை இது அப்படின்னு அறிய முடியாது. நீங்க எதையெல்லாம் இதுன்னு சொல்றீங்களோ அது பிரம்மம் இல்லை. நான் கேனோபனிஷத்து மந்திரம் படிச்சு காட்டியிருக்கேன், உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன், எல்லாம் முதல் கண்டத்தை அனுப்பி வச்சிருக்கேன். அதுல 4வது மந்திரத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நேதம் யதிதம் பிரம்ம உபாசதே, இது என்று நீ எதனை உபாசிக்கிறாயோ அது பிரம்மம் இல்லை. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கீதால வந்து சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா 7வது அத்தியாயத்துல 15வது ஸ்லோகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பஷ்டமா வந்து பாத்தீங்கன்னா 7வது அத்தியாயத்துல இருக்கும். என்ன அப்படின்னா 24 7வது அத்தியாயத்துல 24வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையா இருக்கு. அவ்யக்தம் வியக்திமாபன்னம் மன்யந்தே மாம புத்தயः பரம்பாவம் அஜானந்தக மாம் அவ்யயம் அனுத்தமம். ரொம்ப தெளிவா வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்லும் போதே சொல்றார், அவ்யக்தமா நாம ரூபங்களா வெளிப்படாத என்னை. சுவாமிக்கு என்ன ரூபம் இருக்கு, எல்லா ஜீவராசிகளிலும் சுவாமி எப்படி இருக்கார், ஆத்மாவா இருக்கார். ஆத்மான என்னது, நாம ரூபம் இல்லை, ஆத்மான்றது நான். அப்ப அவ்யக்த ரூபமா எந்த ஒரு நாம ரூபங்களா வெளிப்படாத என்னை வியக்திம் ஆபன்னம் மன்யந்தே, நான் வியக்தியால் நாம ரூபத்தோடு வெளிப்பட்டவனா, ராமனா கிருஷ்ணனா நரசிம்மரா வந்து பாத்தீங்கன்னா ரூபத்தை நாம ரூபத்தை எடுத்தவனா என்னை யார் நினைக்கிறார்கள், மாம் அபுத்தயா, புத்தி இல்லாதவர்கள் என்னை இந்த விதமா நினைக்கிறாங்க, ராமன் கிருஷ்ணனா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பரம்பாவம் அஜானந்தக, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பரம்பாவம் இருக்கு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நாமரூபங்கள் இல்லாத உத்தமமான நிர்குண நிராகாரம் என்னுடைய வடிவம். அதை அறியாதவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மாம் அவ்யயம் அனுத்தமம், நான் அவ்யயமா இருக்கேன், நாசம் இல்லாதவனா இருக்கேன், நித்தியமா இருக்கேன். அப்படிப்பட்ட என்னை வந்து பாத்தீங்கன்னா அனுத்தமம்னா ஒப்பில்லாத என்னை இங்க அறியவே இல்லை. நான் இப்ப ஒப்பிடுறேன், எனக்கு ராமரை காட்டிலும் கிருஷ்ணர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ராமர் மேல எனக்கு அவ்வளவு பிரீத்தி இருந்துச்சு. ஆனா அவர் எப்பவுமே ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரியே எனக்கு தோணும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு மரியாதா ராமர் தானே, மரியாதா புருஷன் தானே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் படி போறவராகவே அவர் எனக்கு தெரியுது. அதே நேரத்துல கிருஷ்ணனை எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு எப்படி தெரியல, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாலியா ஒரு எல்லாம். அப்ப கம்பேர் பண்றேன் நான் இப்போ. நரசிம்மர் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ, நரசிம்மர் பக்கத்துல கூட போக முடியாதுங்க, அவர் உக்ரஸ்வரூபம். அவர் வந்து பாத்தீங்கன்னா உக்ரஸ்வரூபம். அவர் எனக்கு கம்ஃபர்டபுள் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் தான் கம்ஃபர்டபுளா இருக்கார். இப்ப நான் சொல்றேன்னா உங்களுக்கு இப்ப கம்பேர் பண்றோமா, அப்ப கம்பேர் பண்றதுக்கு முடியாத ரூபம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு நாமம் ரூபம் வந்தாலும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்ப நாமரூப குணங்கள் இல்லாததுதான் அனுத்தமம்னு பேரு. உத்தமம்னா அதுக்கு கம்பேரிசன் இல்லாத உத்தமம் அது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 7:25 சொல்றார், நாகம் பிரகாச சர்வஸ்ய யோகமாயா சமாவிருதா மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாம் அஜம் அவ்யயம். ரொம்ப தெளிவா இருக்கு. நாகம் பிரகாச சர்வசிய, நான் எல்லாத்துக்கும் நான் பிரகாசிப்பதில்லை, நிர்குண நிராகாரம் எல்லாத்துக்கும் தெரியாது, பரம்பாவம் யாருக்கும் தெரியாது, ஞான கண்கள் இருந்தா மட்டும்தான் தெரியும். பஷ்யந்தி ஞான சக்ஷுஷக, யார் வந்து பாத்தீங்கன்னா ஞான கண்கள் உடையவங்களா இருக்காங்களோ, சிரவண மனன நிதியாசனம் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நிர்குண நிராகாரம் தெரியும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தெரிய மாட்டேன், எல்லாத்துக்கும் நான் வெளிப்படுவதில்லை. ஏன், யோகமாயா சமாவிருத்தக, எல்லா கண்களையும் யோகமாயா என்ன சுவாமி அப்படின்னா வெறும் நாமரூப குணங்கள் கருதும் இல்லை. தங்கத்துக்கு மேல தங்கத்தை பார்க்க முடியாம மூக்குத்தி கம்மலை பாக்குறோமா, அப்போ தங்கத்தை மறைச்சிருக்கிறது எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க?
ஏன் தங்கத்துக்கு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு? மூக்குத்தி கம்மல் தெரியுது. மூக்குத்தி கம்மல்ன்ற நாம ரூபம் தான் மாயா. மண்பானை நானே எதிர்க்கே வச்சிருக்கேன். நான் பானை கடையில வந்து டெய்லி பாக்குறேன். நான் சின்னடா இது வித்தி, நம்ம மண்ணு தெரிய மாட்டேங்குது, பானை சட்டி தானே தெரியுது. ஒவ்வொரு நாளும் பாக்குறேன் நான், பானை சட்டி தானே தெரியுது அப்படின்னா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் நாம ரூபம் தான் அந்த மூலப்பொருளை வந்து பாத்தீங்கன்னா மண்ணை மறைச்சிருக்கிறது. இப்ப நான் அப்படின்ற தத்துவத்தை மறைச்சிருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானை மறைச்சிருக்கிறது இந்த பரமஹம்ச ஆனந்தான்ற நாம ரூபம். நான் தான் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அகமாத்மா குடா கேசக அப்படின்ற கஷேத்திரக்கம் சாப்பிமாம் வித்திய அப்படின்றார். எல்லா கஷேத்திரங்களிலும் நான் வந்து பாத்தீங்கன்னா அறிபவனா இருக்கேன், நாமரூபம் இல்லை. அப்ப நீங்க கீதா ஃபுல்லா எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாமரூபம் இல்லாதது அபரம்பாவம் பரம்பாவம் ரெண்டா பிரிச்சுக்கணும். உபாசனைக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா எது உபாசனை ஆராதனைக்காகவும் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நிர்குண நிராகாரத்தை அடைய முடியாதுன்றதுனால இப்ப இவங்கெல்லாம் முஸ்லிம்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தசையை பார்த்து வணங்குறாங்கல்ல, நாமரூபம் இல்லை. அப்ப நாமரூபம் இல்லாத போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் கூட என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சிம்பல் வந்து பாத்தீங்கன்னா 786 பிறைன்னு போட்டு ஒரு சந்திர பிம்பத்தை போட்டு வந்து பாத்தீங்கன்னா 786ன்னு போட்டிருக்காங்க. ஒரு தசை இருக்கு, எதையாவது ஒரு மசூதியோட சின்னமாவது காபாவோட எதையாவது ஒண்ணு போட்டுதான் அவங்களும் வந்து பண்றாங்க. ஏதோ ஒண்ணு இருக்கும். நிர்குண நிராகாரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முடியாதுன்றதுனாலதான் சாஸ்திரங்கள்லையும் ஈஸ்வரனே அனுகிரகம் பண்ணி என்ன பண்றார், அவதாரமா வரார். எதுக்குன்னா ஆராதனைக்காக தான். பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சுக்கிட்டு மேல ஏறட்டும் அப்படின்னு. ஆனா நீங்க அதுலயே நின்றுட்டீங்கன்னா, இப்ப வைஷ்ணவ மதம் வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவ மதமா இருக்கட்டும் இல்ல சைவ மதமா இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சந்நியாசத்தை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா சன்னியாசம் தேவையில்லை. சன்னியாசத்தை ஏத்துக்க மாட்டாங்கன்னா ஏன் அப்படின்னா சகுனத்துக்கு எதுக்கு சன்னியாசம்? சன்னியாசம்னாவே ரொம்ப கிளியரா ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துருங்க. சன்னியாசம்னாவே என்னன்னா ஒண்ணு மமக்காரத்தை விடுறது, அகங்காரத்தை விடுறது. இந்த மமக்காரத்தையும் அகங்காரத்தையும் விட்டீங்க அப்படின்னா நீங்க யாரு? உங்களோட ஜீவத்துவம் இருக்குல்ல, ஜீவத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட அப்பா, என்னோட அம்மா, என்னோட மனைவி, என்னோட குழந்தைங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மமக்காரத்துல வந்துடும். அகங்காரத்துல வந்து பாத்தீங்கன்னா என் பாடி, என் மனசு, என் இந்திரியம், என் புத்தி, என்னுடைய பிராணன், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அகங்காரத்துல வந்துடும். இந்த ரெண்டுத்தையும் விட்டீங்கன்னா என்ன ஆகும்? மிச்சம் என்ன இருக்கும்? சுத்த ஜீவன் மட்டும் மிச்சம். சுத்த ஜீவன், இந்த சுத்த ஜீவன் மட்டும் மிச்சம் இருக்கும். அந்த சுத்த ஜீவனை தான் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் சுத்த ஜீவன் தான் பிரம்மம் அப்படின்னு தத்துவமசி மகா வாக்கியம் சொல்லுவோம். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நேத்தி பண்ணாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடைய முடியாது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், மனநம் ஸ்தூல மனநம் வரைக்கும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெளிவா வச்சுக்கோங்க, கிரகஸ்தாசிரமத்தை பண்ணிக்கலாம். இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா நிர்குணத்துக்கு போகணும் அப்படின்னா நான் நிருத்தியாசனத்துக்கு போறேன், இல்ல அடுத்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனநத்துக்கு சூக்ஷ்ம மனநத்துக்கு போறேன் அப்படின்னா அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வித்வத் சந்நியாசம் அப்படின்னு வச்சு நம்ம நேத்து கூட திரும்ப நான் படிச்சு காட்டிக்கிட்டே இருக்கேன். இது எப்போ முனித்துவம் சித்திக்கும் அப்படின்னா அசதி கர்த்தவியாந்தரே சம்பவதி முனித்துவம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனநம் எப்ப சித்திக்கும் அப்படின்னா வேற எந்த ஒர்க்கும் இருக்கக்கூடாது. ஏன்? ஒர்க் இருந்தா நேத்தி பண்ண முடியாது. இப்ப நான் பாடம் எடுக்கிறேன், பாடம் எடுக்கும் போது நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு வச்சுதானே பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க இல்லைன்னு வச்சு நான் எப்படி பாடம் எடுக்க முடியும் உங்களுக்கு? நீங்க இல்ல, வெறும் தோற்ற மாத்திரமா வச்சுக்கிட்டு உங்களுக்கு நான் எப்படி பாடம் எடுக்க முடியும்? ஒரு சத்தியத்துவம் மினிமமா ஒரு சின்ன சத்தியத்துவமாவது கொடுத்துதானே பாடம் எடுக்க வேண்டியிருக்கு. நான் ஆச்சாரியார், நீங்க எல்லாம் சிஷ்யர்கள் அப்படின்னு. இப்ப நான் நேர்த்தி பண்ண ஆரம்பிச்சேன்னா எங்க இருந்து பண்ணணும்? எல்லாத்தையும் பார்க்கறதெல்லாம் பொய் அப்படின்னும் போது நீங்களும் பொய், இந்த தேகமும் பொய், பார்க்கறதெல்லாம் பொய். அப்ப பாடம் எடுக்க முடியுமா? ஏதாவது விவகாரம் பண்ண முடியுமா? குடும்பத்துல இருக்க முடியுமா? கணவன் மனைவி, அப்புறம் வந்து ஒரு ஜாபுக்கு போறது, பிசினஸ் பண்றது, இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா எதுவுமே சிந்திக்க. இதைத்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நேற்று 2 நாளுக்கு முன்னாடி வித்யாரணி சுவாமியோட இதுல முனித்துவம் வந்து பாத்தீங்கன்னா சித்திக்கணும் அப்படின்னா நேத்தி சித்திக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வேற எந்த விவகாரம் இருந்தாலும் சித்திக்காது. அப்ப சூக்ஷ்ம மனநத்திலேயே அப்படி. இதுக்கப்புறம் 18வது அத்தியாயத்துல இப்ப நம்ம ரொம்ப கிளியரா வந்து பாத்தீங்கன்னா 18வது அத்தியாயத்துல 49வது ஸ்லோகம் ரொம்ப தெளிவா பார்த்திருக்கோம். நீங்க இதெல்லாம் கம்பேர் பண்ணி என்ன பண்ணுங்க, வேலுக்குடி கிருஷ்ணனோட கீதாலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இங்க சந்நியாசம்ன்ற வார்த்தை வருது, இதெல்லாம்
அவங்க என்ன மாதிரி சொல்றாங்கன்னு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்பஷ்டமாயிடும். சங்கரோடது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியர், ஏன்னா வேதம் அது. ஆனா அவங்களோட இல்ல அதான் சரணாகதின்றது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற சர்வதர்மான் பரித்தியஜிக்கும் அவங்க சொல்ற சர்வதர்மான் பரித்தியஜிக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆராதனை பண்ணி சுவாமிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அம்சி, நம்ம எல்லாம் அவரோட அம்சங்கள். இதான் வந்து பாத்தீங்கன்னா விசிஷ்டாத்வைதத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாயுஜ்யத்தை தான் அடைய முடியும் ஒழிய, ஆமா அவ்வளவுதான். அதான் சாயுஜ்யத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே ஜீவன் முக்தியோ நானும் சுவாமியும் ஒன்னாக போறோம் அப்படின்ற அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் நம்ம சொல்றோமே, அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் அகம் பிரம்மாஸ்மின்றது வந்து பாத்தீங்கன்னா அங்க இல்லவே இல்லை. சைவத்திலையும் இல்லை, சைவத்திலையும் இல்லை, வைஷ்ணவத்திலையும் இல்லை. அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆமா அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஆமா ஆனா அகம் பிரம்மாஸ்மின்னு இங்கேயே ஜீவன் முக்தின்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆமா அதிகபட்சம் உங்களுக்கு கோல் வந்து பாத்தீங்கன்னா வைகுண்டத்துல போய் சாயுஜ்யத்தை அடையலாம், இவ்வளவுதான், இதுதான் டார்கெட். அதே மாதிரி சைவர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா கைலாயத்துக்கு போய் அடையிறது. இப்ப நீங்க எடுத்து பாருங்க, சுக மகிழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா எத்தனை உபநிஷத் சொல்லியிருக்காரு தெரியுங்களா உங்களுக்கு? பாகவதம் மட்டும்தானே பாக்குறீங்க. அவரோட ஞானம் என்னன்றது வந்து உபநிஷத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். சுக உபநிஷத்துனே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, உபநிஷத்தெல்லாம் இருக்கு. அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பரமஞானியா அத்வைத ஞானியா சூத்திரங்கள் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா அவர் எப்படி இருப்பார்? பரமஞானியா வந்திருந்தார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு சிக்கை இல்லை, யஜ்யோபவீதம் இல்லை, அதெல்லாம் சின்ன வயசுலயே தியாகம் பண்ணிட்டார். எந்த சம்ஸ்காரமும் இல்லாதவர் அவர். சுகமகிழ்ச்சி சம்ஸ்காரமே பண்ணல. யஜ்யோபவீத சம்ஸ்காரம் இருக்குல்ல, அந்த சம்ஸ்காரமே 7 வயசுக்கு. ஏன்னா பிறக்கும் போதே அவர் எப்படி இருந்தார்? 6 வயசுலயே பூர்ண ஞானத்தோட அகம் பிரம்மாஸ்மின்ற பூர்ண ஞானத்தோட அவரெல்லாம் ஜீவன் முக்தராக தானே இருந்தார். நம்ம காட்டிட்டு இருக்கோம். இப்ப கூட உங்களுக்கு பிக்ஷ்கோ உபநிஷத்துல பாருங்க, பிக்ஷ்கோ உபநிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த முக்த அவஸ்தையில இருந்தாங்க, பரமஹம்ச சன்னியாசிகளா இருந்தாங்க அப்படின்னும் போது ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் நம்பர் பேஜ்ல வந்து கொடுத்துருக்க பாருங்க. அத பரமஹம்சா நாம பரமஹம்சர்கள்னா யாரெல்லாம் அப்படின்னு பிக்ஷுக உபநிஷத்துல சொல்லிட்டு பாருங்க. லாஸ்ட்ல முடியும் போது பரமஹம்சா நாம சம்வர்த்தக ஆருணி ஸ்வேதகேது ஜடபரத தத்தாத்ரேய சுக வாமதேவ, சுக வந்துருச்சு பாருங்க, சுக வாமதேவ ஹாரிதக பிரபிருத்தயோ வந்துருச்சு. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வித்வத் சன்னியாசிகளுக்குள்ள பரமஹம்ச சன்னியாசத்துல வர்றவங்க. பரமஹம்ச அதாம்மா நீங்க அவங்க லெவல்ல இருந்து பேசுனீங்கன்னா அவங்க அப்படிதான். அந்த வைஷ்ணவர்கள்ட்ட என்னன்னா இப்படியே தான் எல்லாத்தையும் தனக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்க, மாத்தி மாத்தி. வேத மதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அதாவது அவங்களுக்கு பிரமாணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதத்தை பிரமாணமா சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பாஞ்சராத்திரமும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாஞ்சராத்திரம் தான் அதிகமா வைகானசத்தையும் பாஞ்சராத்திரத்தையும் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரமாணமா சொல்லுவாங்க. அதே மாதிரி விஷ்ணு புராணத்திலையும் செலக்டடா எடுப்பாங்க. பராசரர் வந்து பாத்தீங்கன்னா அத்வைதம் சொல்லியிருக்காரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா துவைத்த பரமா இருக்கிற ஸ்லோகங்களை மட்டும்தான் விஷ்ணு புராணத்துல இருந்து கோட் பண்ணுவாங்களுடைய அத்வைத பரமா இருக்கிற ஸ்லோகங்களை சொல்லவே மாட்டாங்க, மந்திரங்களை. இவருக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மத்வருக்கு முன்னாடியோ இல்ல வந்து ராமானுஜாச்சாரியருக்கு முன்னாடியோ எது இல்லை, விசிஷ்டாத்வைதமும் இல்லை, துவைத்தமும் இல்லை. இருந்தது ஒரே மதம் என்னன்னு கேட்டீங்கன்னா வேத மதம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்த்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெறும் ஸ்மார்த்த மதம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப நம்ம ஸ்மார்த்தர்கள்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய பியூட்டி என்னன்னா, ஸ்மார்த்தர்கள் விஷ்ணு கோயிலையும் பூஜை பண்ணிப்போம். நிறைய ஸ்மார்த்தர்களுக்கு வந்து விபூதி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், விஷ்ணு பக்தர்களா இருப்போம். விஷ்ணு பக்தர் இப்ப நானே வந்து பாத்தீங்களா எனக்கு வாயில நாராயணன் நாராயணன் தான் வரும், சிவபெருமான் நாமமே வரமாட்டேங்குது. ஆனா நான் பண்ற பூஜை வந்து பாத்தீங்கன்னா சிவ பூஜை பண்ணுவேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னோட இஷ்ட தேவதை யாருன்னு கேட்டீங்கன்னா பெருமாள் தான், கிருஷ்ணன் தான். இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கம்ஃபர்டபுளா நீங்க ஸ்மார்த்தர்கள்ல இருக்காங்களோ அது மாதிரி வைஷ்ணவர்கள்ல வாயில சிவன்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் வளர்ப்பாங்க. சிவன்னு சொல்லவே கூடாது, சிவன்ற வார்த்தையே வரக்கூடாது அவங்கள்ட்ட. அவ்வளவு கட்டர் பங்கியா இருப்பாங்க, உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. உங்களுக்கு சைவர்கள்ட்ட பாத்தீங்க அப்படின்னா சைவர்கள் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சைவ மதத்தை விட்டுட்டு ஸ்மார்த்தர்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா
அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. யார் வேணா வச்சுக்கோ, விஷ்ணுவையும் நீ உபாசனை பண்ணிக்கோ, இல்ல சிவபெருமானையும் உபாசனை பண்ணிக்கோ, எனக்கு அந்த பிரச்சனையும் இல்லை, யாருக்குமே பிரச்சனை இல்லையே, இந்த மாதிரி இருக்காரு. அதனால்தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவர்கள் எடுத்துக்கிட்டாவே நம்ம பிரிச்சோம், ஸ்மார்த்தர்கள் வைஷ்ணவர்கள் தனியா பிரிக்கிறோம். ஏன்னா வைஷ்ணவர்கள் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க, அவங்க பாஞ்சராத்திரத்தையும் வைகானசத்தையும் தான் பேஸ் பண்றோம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா 49வது ஸ்லோகம் இதெல்லாம் எடுத்து பார்த்துருங்க. 18-40 பார்த்துருக்கோம். அசக்த புத்தி சர்வத்திர ஜிதாத்மா விகத ஸ்பிருகா நைஷ்கர்மிய சுத்திம் பரமாம் சந்நியாசேன அதிகச்சதி. நான் தலைப்பு சொல்லும் போதே சொல்லியிருக்கேன், வித்வத் சந்நியாசி அப்படின்னு சொல்லிதான் அந்த நிஷ்டைக்காக எடுக்கிற சந்நியாசம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்ப சந்நியாசேன அதிகச்சதி, சந்நியாசத்தினால்தான் அடைய முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 12வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா நிர்குண தியானத்தை பத்தி ஆச்சாரியார் கிருஷ்ண பரமாத்மா சொல்ற. நிர்குணத்துல வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் நிர்குண பிரம்மத்தை அறியணுமோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அத்வேஷ்டா சர்வபூதானாம் அப்படின்னு 12-13வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கும். 12வது அத்தியாயத்துல 13வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கும். அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்திர கருண ஏவச்ச நிர்மமோ நிரகங்காரக. வீட்டுல இருந்து நிர்மமமா இருக்க முடியுமா? என் ஒய்ஃப் என் ஹஸ்பண்ட்னு சொல்லாம இருக்க முடியுமா? நிர்மமத்தை விட முடியுமா? மமக்காரத்தை விடுறதா விவிதிஷா சன்னியாசத்தோடதே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிர்மமோ நிரகங்காரக சம துக்க சுக க்ஷமி சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சய மையர்ப்பித மனோபுத்திர் யோமத் பக்த சமே பிரியக. யோமத் பக்த சமய பிரிய யோமத் பக்த சமய பிரியன்னு வரிசையா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டே வர. அனபேக்ஷ சுதீர் தக்ஷக உதாசீனோ கதவியதக சர்வாரம்ப பரித்தியாகி. நீங்க வீட்டுல இருந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லா சங்கல்பங்களையும் விட்டுட்டு வீட்டுல இருக்க முடியுமா? வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட இருக்க முடியுமா? குடும்பத்துல இருக்க முடியுமா? அப்படின்னா குடும்பத்துல இருக்க முடியாது சாமி. எல்லாத்தையும் எதுவுமே கமிட்மெண்ட்டே பண்ணிக்காம எந்த ஒரு இது இல்லாம இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வரிசையா சொல்லிட்டே வர்றார். அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி சந்துஷ்டோ ஏன கேனச்சித்து அனிகேத ஸ்திரம் அதிகின்ற. வீடில்லாதவன், அனிகேதன்றதுக்கு அர்த்தம் வீடில்லாதவன், ஸ்திரமதியை உடையவன் எவனோ அந்த பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு நிர்குண உபாசனைக்காக சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 12வது அத்தியாயத்துல மொத்தம் 35 குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அப்ப நிர்குண தியானத்துக்கான குவாலிட்டி வீட்டை விட்டு நிக்கிறது, சர்வத்தையும் தியாகம் பண்றது, சங்கல்பங்களை தியாகம் பண்றது, இது மாதிரி சர்வத்திலையும் ஈஸ்வரனை சமதர்சனமா பாக்குறது, இது மாதிரி விஷயங்கள். ஆனா கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு அது சம்பவிக்காது. கிரகஸ்தாசிரமத்துல என்ன முடியும்? சகுண தியானம் நல்லா பண்ணிக்கலாம். அப்ப பிரிச்சு வச்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா அப்போ எல்லாத்துக்கும் ஞானத்துல அதிகாரம் இருக்கு. ஆனா நேத்தி பண்றதுக்கு அதிகாரமே சந்நியாசத்துல தான் வரும். மமக்காரத்தை நேத்தி பண்ணினீங்க அப்படின்னா விவிதிஷா சந்நியாசம், அகங்காரத்தை நேத்தி பண்ணீங்கன்னா வித்வத் சந்நியாசம். இவ்வளவுதாங்க வித்தியாசம், வேற எதுவும் இல்லை. அகங்கார நாசம் நடந்தா ஜீவன் முக்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சித்தி ஆகிடும். இவ்வளவுதான் விஷயம். அதனால வேலுக்குடி மேம் அவங்க மதத்துப்படி அவர் சொன்னது கரெக்ட். சைவ மதத்துப்படி அவங்க கிரந்தம், அவங்களுக்கு சொல்லி கொடுத்த கிரந்தத்தை தானே அவங்க சொல்லுவாங்க. வைஷ்ணவ சம்பிரதாயத்துல என்ன இருக்கும்? அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னல, நர்மதா பரிக்கிரமத்துல ஒரு 100 வயசு சுவாமியை போய் நான் பார்த்தேன். கோட்டேஸ்வர் அப்படின்னு ஒரு நர்மதால ஒரு கோயில் இருக்கு. பெரிய சம்பிரதாய பிரவர்த்தகர் அவர், பெரிய ஜாயிண்ட் அவர். அவர்கிட்ட போய் நான் வந்து சேர்ந்து, அவர் பெரிய யோகில, அந்த யோகிட்ட போய் நான் வந்து பாத்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணிட்டு உங்கள்ட்ட இருக்க கொஞ்சம் யோகத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஒரு நாள்லாம் உட்காரணும், சகஜமா ஒரு நாள்லாம் உட்காரணும், எனக்கு அது மாதிரி ட்ரிக்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. என்னால் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார முடியல, அதுக்கு மேலே உட்கார முடியல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாள் ஃபுல்லாக வந்து ஆசனத்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுவும் இல்லாமல் உட்காந்து மெடிடேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். உடனே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்காருன்னு தெரியல, அந்த சுவாமி உடனே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார், என்னன்னா நீங்கள்லாம் அகம் பிரம்மாஸ்மி சொல்கிறவங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், சாமி நான் வந்து சித்தாந்தத்தை பற்றி பேசவே வரல சாமி. அவர் காவிய பார்த்தோனையே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டார், என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க எல்லாம் அகம் பிரம்மாஸ்மி சொல்றவங்க, நாங்கெல்லாம் தாசன்னு சொல்றவங்க, நாங்கெல்லாம் தாச பரம்பரை, நீங்க எல்லாம் சுவாமியும் நானும் அடிக்கிறார், என்ன கிண்டல் பண்றார், நிந்தாஸ்துதி பண்றார். நீங்கெல்லாம் சுவாமியும் நீங்களும் ஒண்ணுன்னு சொல்றீங்க, நாங்கெல்லாம் தாசன் அடியன், அதான் அடியன் தான்,
அடியேன் தான் தாசன். அடியேன் அப்படின்னு நானும் சுவாமியும் ஒரு காலத்திலும், ஆமா, ஒரு காலத்திலும் சுவாமியும் நானும் ஒன்றாக ஆகவே முடியாது. வைஷ்ணவ சம்பிரதாயத்துல தான் அப்படிதான். அதுல ரொம்ப ஃப்ரீஸ் ஆயிருப்பாங்க. உங்களுக்கு அத்வைதம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செல்லுபடி ஆகவே ஆகாது. அப்ப துவைத்தத்துப்படி பாத்தீங்க அப்படின்னா, விசிஷ்டாத்வைதத்துப்படி பாத்தீங்க அப்படின்னா, சென்று அடையிறது மட்டும்தான், சாமியோட ஒண்ணு ஆக முடியாது. இந்த மனசுல வச்சுக்கணும். அதெல்லாம் வந்து வாஸ்தவமான ஒண்ணு இல்லை. நம்ம சொல்ற அந்த ஒண்ணு இல்ல. பாவசமாதியை நீங்க சொல்றீங்க. ஆமா, பாவசமாதியெல்லாம் வந்து துவைத்தம் தான். எல்லாமே துவைத்தம் தான். விசிஷ்டாத்வைதம் துவைத்தம் தான். சித்தாந்தம் படிங்க. சித்தாந்தம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அத்வைதத்துக்கும் இதுக்கும் தெரியும். உங்களுக்கு சித்தாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா வேதம் உபனிஷத்து சொல்றது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க கொட்டேஷன் எல்லாம் என்னது? உபனிஷத் கொட்டேஷன் தான் ஆச்சாரியார் வித்யாரண்ய சுவாமி எழுதிட்டு இருக்கார். எதுவுமே எந்த கொட்டேஷனும் வந்து பாத்தீங்கன்னா புராண இதிகாசங்கள்லாம் மெயின்ல கொண்டு வர மாட்டோம். அடுத்த ஸ்டெப் தான் வந்து போவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோட ஸ்ருதி பிரமாணத்தை சொல்லிட்டு தான் ஆரம்பிப்போம். சரி, இன்னைக்கு வந்துருங்க. இன்னைக்கு பாடத்துக்கு வந்து இப்பவும் பார்க்க போவோம். இன்னைக்கு பாட்டம் வந்து ஆரம்பிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆரம்பிக்குது? 36வது பேஜ். 46வது பேஜ்ல நேத்து நம்ம முடிச்ச இடம் வந்து 46வது பேஜ்ல கீழே முடிச்சிருக்கோம். நம்ம இந்த வித்வத் சன்னியாசிகளா இருந்து ஜீவன் முக்தி அவஸ்தை அடைஞ்சவங்க எப்படி இருப்பாங்க? வித்வத் சன்னியாசத்தை எடுத்து, வித்வத் சன்னியாசம் எடுக்கிறது எதுக்காக? வாசனாட்சியம், மனோநாசம், இந்த ரெண்டுத்தையும் விட்டாதான் ஜீவன் முக்தி. அப்ப வாசனாட்சயத்தையும் மனோநாசத்தையும் பண்ணி ஜீவன் முக்தர்களா ஒருத்தர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னும் போது அவ்யக்த லிங்கா. முக்கியமான லட்சணம் நேற்று பார்த்திருக்கோம். பிரம்மசூத்திரத்திலையும் இது சொல்லுது. வியாசரும் சொல்ற அவ்யக்த லிங்கா. பிரம்மசூத்திர பாஷ்யத்தை சங்கரரும் சொல்ற அவ்யக்த லிங்கான எந்த ஒரு அடையாளங்களும் இருக்க மாட்டாங்க ஜீவன் முக்தர்களுக்கு. முண்டக்க உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, ஆகாசத்துல போற பறவைகள் வந்து எப்படி தடம் பதிக்காம போகுதோ, எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஜலத்துல வந்து பாத்தீங்கன்னா மீன்கள் போறது வந்து பாத்தீங்கன்னா தடம் பதிக்காம ஜலராசிகள்லாம் போகுதோ, ஜீவராசிகள்லாம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஞானவான் கதிகி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை உடையவங்களோ, அபரோக்ஷ அனுபூதி அடைஞ்சவங்களோ, ஜீவன் முக்தர்களோ, அவங்கள்ட்ட எந்த அடையாளங்களையும் பார்க்க முடியாது. அவ்யக்த லிங்காக, அவ்யக்த ஆச்சாராக, ஆச்சாரங்களையும் பார்க்க முடியாது. அனுன்மத்தா, பைத்தியமா அப்படின்னா பைத்தியம் இல்லை, ஆனா வந்து பாத்தீங்கன்னா பைத்தியம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுற்றி திரிவார்கள். ஏன்னா உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இதோட சிங்க் ஆயிருக்காது. இந்த நமக்கு பாடியும் மைண்டும் சிங்க் ஆயிருக்குல்ல, அதனால தானே ஒழுங்கா இருக்கும். இப்ப யாரு பைத்தியம்னு சொல்லுவோம் நம்ம? இந்த பாடியும் மைண்டும் சிங்க் ஆகலை அப்படின்னா அவனை வந்து பாத்தீங்கன்னா இவன் பாடி ஒண்ணு பண்ணும், அது புத்தி வேற எங்கேயாவது இருக்கும் பாரு, புத்தி பேதலிச்சு போயிருக்கான்னு நம்ம சொல்லுவோம். இந்த பாடியும் இந்த புத்தியும் கரெக்டா சிங்க் ஆகலை. அப்ப ஞானி புருஷர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதா இந்த சிந்தனை, இந்த புத்தி வந்து என்ன ஆயிருன்னா சொரூபத்திலேயே அகமகம்ன்ற பிரம்மாஸ்மின்றதுலயே அந்த அகத்திலேயே நின்றோம். வெறும் கான்சியஸ்னஸ்ல நின்னதுனால டிரைவர் இல்லாத வண்டி மாதிரி ஆயிடும் இந்த தேகம். இந்த தேகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு கண்ட்ரோல் இல்லாம எதையாவது பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு வெளியில விவகாரங்கள் தெரியாது, பைத்திய மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தெரிவாங்க. நம்ம பதிச்சு வச்சிருக்கோம்ல, நல்லது கெட்டது புண்ணியம் பாப்போம், இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது, அதெல்லாம் இருக்குல்ல. அது மாதிரி எதுவுமே இருக்காது. குழந்தை மாதிரி இருப்பாங்க. குழந்தை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உண்மத்தவத்து, பிரேத்தவத்து, பிசாசு மாதிரி, பிரேதம் மாதிரி, பைத்தியம் மாதிரி, இது மாதிரிலாம் இருப்பாங்க அப்படின்னு உபனிஷதங்கள் சொல்லுது. இவர் எப்படி, சுகமுனிவர் எப்படி இருந்திருக்கார் அப்படின்னா அப்படிதான் இருந்திருக்கார். இதைதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியா சொல்ல ஆரம்பிக்கிறார். வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். 47வது பேஜ் இன்னைக்கு பாடம் ஆரம்பிக்குது. ததா, அது போலவே விவிதிஷா சந்நியாசம் எப்படி இருக்கும் அப்படின்னும் போது, விவிதிஷா சந்நியாசத்தை லிங்கம் இருக்கும் சுவாமி. வித்வத் சந்நியாசத்துக்கு போக 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 லிங்கம் இருக்காது. நீங்க என்னோட ஆச்சாரியார் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா திருப்பன்றம் போட்டு சாமிகிட்ட இருக்கும்போது நல்லா சந்தியா பண்ணி ஒயிட் கலர்ல ட்ரெஸ் போட்டு நல்லா ருத்ராட்சம் போட்டு, இப்பெல்லாம் ஒன்றும் போயிடுச்சு, சுகர் வந்து எனக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுச்சு, ஐஸ்வர்யத்தெல்லாம். காயத்ரி வந்து பெரிய ஐஸ்வர்யத்துக்கு, காயத்ரியும் அதே மாதிரி சமிதா தானம் ஹோமம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, காயத்ரியும் ஹோமமும் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், தேஜஸ்வியா இருக்கும்.
அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய தேஜஸ்வியா இருப்பேன். என்னோட ஆச்சாரிய சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இருக்காது, ஒரு அடையாளம் இருக்காது. என்னோட சுவாமி பாடம் எடுக்கும்போது எந்த அடையாளம் இருக்காது. யாராவது பாத்தீங்க அப்படின்னா இவரா சுவாமியா, சாமிகிட்டே வந்து கேட்பாங்க சாமி இருக்காரா அப்படின்னு. சாமிகிட்டே வந்து சாமி இருக்காரான்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா அத்வைத ஆச்சாரியார் அப்படின்னும் போது இந்தியாலேயே ஒரு பெரிய ஆச்சாரியார் என்னும் போது ஒரு பந்தாவோட ஒரு விஸ்தாரமா எதையாவது இருக்கும் அப்படின்னு. ஆனா அவங்க வந்து ஏமாந்து போயிடுவாங்க. ஏன்னா ஒண்ணும் இருக்காது, ஒரு அடையாளம் இருக்காது, ஒரு விபூதி கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்காது, ஒரு விபூதி கூட இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லிங்கமே ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அபியாசங்கள் போகும்போது அடையாளங்கள் எல்லாமே என்ன ஆயிடும், பொய்யா போயிடும். அப்போ விவிதிஷா சந்நியாசத்துல அடையாளங்கள் எல்லாம் இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா வித்வத் சந்நியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அடையாளங்கள் இருக்காது. இதை சொல்றதுக்காக இப்ப ஆச்சரியர் ஆரம்பிக்கிறார். ததா திரிதண்டம், திரிகாண்டம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல, தமிழ்ல ரெண்டுத்துலயும் திரிகாண்டம் இருக்கு. திரிகாண்டத்தை மாத்தி திரிதண்டம்னு மாத்திக்கங்க. திரிதண்டம் கமண்டலு சிக்யம் பாத்திரம் ஜலபவித்ரம் ஷிகாம் யஜ்ஞோபவீதம் சேத் ஏதத்து சர்வம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம விவிதிஷா சந்நியாசத்துல என்னெல்லாம் கொடுப்போம் தெரியுங்களா? நாங்க சன்னியாசம் எடுக்கும் போதே கொடுப்போம். குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா தண்டத்தை கொடுத்து தண்டத்தை வந்து எடுத்துருவோம். ஆனா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா கமண்டலம் கொடுப்பாங்க சன்னியாசத்தப்போ. ஜபமாலை, கமண்டலம், பாதரக்ஷ, அதுக்கப்புறம் வஸ்திரம், இதெல்லாம் கொடுப்பாங்க. அதுதான் இங்க சொல்றாரு. விவிதிஷா சந்நியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா சில பரம்பரையில, வைஷ்ணவ பரம்பரையில சிகையும் இருக்கும், யஜ்ஞோபவீதமும் இருக்கும். பரமஹம்ச சன்னியாசிகள்கிட்ட சிகை இருக்காது, யஜ்ஞோபவீதம் இருக்காது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், ஜலபாத்திரம். ஆச்சமனம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆச்சமனம் பண்றதுக்கு ஜலபாத்திரம் கையில இருக்கணும். கூட வந்து பாத்தீங்கன்னா பிக்ஷா பாத்திரம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கமண்டல் தான் ஜலபாத்திரம். அதுக்கப்புறம் கமண்டலு பிக்ஷை பாத்திரமா வச்சுக்கிட்டீங்கன்னா ஜலபாத்திரம் தனியா, ஜலபவித்திரம், ஷிகாம், யஜ்ஞோபவீதம். இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதத்து சர்வம், இந்த எல்லாத்தையும் பூஹு ஸ்வாஹா மந்திரம், பிரேஷ மந்திரம் அப்படின்னு பேர். ஓம் பூஹு, ஓம் பூஹு சந்யஸ்தம் மயா, ஓம் புவஹா சந்யஸ்தம் மயா, ஓம் சுவஹா சந்யஸ்தம் மயா அப்படின்னு சொல்லி இது அப்சு பரித்யஜதி, அப்சு பரித்யஜதி, பரித்யஜ்ய தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், இதெல்லாம் விவிதிஷா சந்நியாசத்துல வச்சுக்கிட்டு இருந்தவன் வித்வத் சந்நியாசம் வரும்போது எதையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தானோ அதை எல்லாத்தையும் ஜலத்துல விசர்ஜனம் பண்ணிட்டு என்ன பண்ணணும், ஆத்மானம் அன்பிச்சேத். ஒரே காரியம் மட்டும்தான் வித்வத் சன்னியாசிக்கு. கையில வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இருக்காது. நர்மதால வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல நிறைய பேர் இருக்காங்க, அது மாதிரி பார்த்திருக்கேன். ஒண்ணும் இருக்காது சார். நான் ஒரு யங்கான ஒரு சன்னியாசியை நான் போன நாள் அன்னைக்கே பார்த்தேன். நான் ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு ஷால். அந்த ஷால் கூட வந்து பாத்தீங்கன்னா காவிலாம் இல்லை, ஒயிட் வஸ்திரமும் இல்லை, காவியும் இல்லை, ஒரு சாதாரண கலர். அதை எடுத்து வேற ஏதோ ஒரு அந்த ப்ரௌன் கலர் மாதிரி ஒரு கலர், அதை எடுத்து பாக்கு கலர்ல இருக்கிறது, அதை எடுத்து ஒரே ஒரு ஏக்க வஸ்திரம் மாதிரி ஒரு ஷால் கட்டியிருந்தார். அவ்வளவுதான். வேற எந்த பாத்திரமும் இல்லை, கையில பாத்திரம் இல்லை, ஜல பாத்திரம் இல்லை, போர்வை இல்லை, எதுவுமே இல்லை. அவருக்குன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் அவரை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா பொறாம எனக்கு லாஸ்ட் வரைக்கும் அப்பப்போ கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்தார். யாத்திரை முடியும் போதெல்லாம் என்னை வந்து பாத்தீங்கன்னா அசிங்கம். அவர் முன்னாடி நான் நிற்கும் போது எப்படி தெரியும்னா, நம்மெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதுன்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறமே, அவர் தானே சாது அப்படின்ற மாதிரி ஒரு கூச்சம் வரும். அவருக்கு முன்னாடி நிற்கும் போதெல்லாம் என்னோட வயசு கம்மி, ஆனா அவருக்கு முன்னாடி நிற்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஐயோ என்னடா அப்படின்றது. அந்த மாதிரி பவித்திரமான ஆட்கள் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால அவ்வளவு பேர் இருக்காங்க. ஹிமாலயாஸ் போனீங்கனாலும், கங்கைக்கரைக்கு போனீங்கனாலும் வெளியில வரமாட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச லோக்கமும் அவங்க லோக்கமும் வேற மாதிரி இருக்கு. நதிக்கரையிலையும் தீர்த்தத்திலையும் சுத்திக்கிட்டு, காடுகள்லையும் மேடுகள்லையும் சுத்திக்கிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. அப்ப இது எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணணும், ஆத்மானம் அன்பிச்சேது. ஆத்மாவையே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடைவதற்கு, அன்வேஷனம் அப்படின்னா என்ன அர்த்தம், அடையணும் அடையணும் அடையணும். ஆத்மாவையே உள்நோக்கி அடையறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா முயற்சி செய்யட்டும். இதா இருக்கு. இது
திரிதண்டினஹா சதஹ, திரிதண்டியா இருந்தாலும் ஏகதண்ட லட்சணம் விவிதிஷா சந்நியாசம் விதாய. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏகதண்ட சந்நியாசி ஆயிடணும். திரிதண்டியா இருக்கிறவங்க யாரு? வைஷ்ணவ சந்நியாசம் எல்லாம் திரிதண்டின்னு பேரு. இந்த திரிதண்டியா இருந்தாலும் கூட அதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு குருநாதர்கிட்ட வந்து என்ன பண்ணணும், ஏகதண்ட சந்நியாசம் விதாய, ஏகதண்ட சந்நியாசத்தை எடுத்துக்கிட்டு சிரவணம் மனனத்தை பண்ணணும். முதல்ல ஏகதண்டம் தான். அந்த ஏகதண்டத்தை கூட என்ன சொல்லிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானமேவ தண்டம். இப்ப நாங்க பண்ணுவோம், அதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த தண்டத்தையும் ஜலத்துல விட்டுட்டு, சன்னியாசம் வாங்கிட்டு ஜலத்துல விட்டுட்டு வெறுமனே ஞானத்தையே தண்டமா வச்சுக்கிட்டு, இப்ப என்றதான் தண்டமே இல்லை. என்ன தண்டம்? சதா ஞான அபியாசம் தான் தண்டம். அதை எடுத்துக்கிட்டு ஆத்மாவையே அடையறதுக்கு என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஆத்மாவை அடையறதுக்கு சிரவணம் மனனம் நிதித்தியாசம். இத சிரவணம் பண்றதுக்கு பேரு விவிதிஷா சந்நியாசம். தத்து பலரூபம். அந்த சிரவணம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன வேணும்? வித்வத் சந்நியாசம். வித்வத் சந்நியாசம் ஏவ உதாஜகார. அந்த வித்வத் சந்நியாசத்தினையும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி என்ன பண்றார்? மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா உதாகரணமா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா திரிதண்டம் வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் மனனம் பண்ண மாட்டாங்க வைஷ்ணவர்கள். நீங்க பத்ரிநாத் போனீங்கன்னா தெரியும், நிறைய திரிதண்டி சன்னியாசிகள் இருப்பாங்க. நார்த் இந்தியாவில் வைஷ்ணவர் சன்னியாசிகள் நிறைய பேர் திரிதண்டி சன்னியாசி. ஜீயர்கள் எல்லாமே திரிதண்டி சன்னியாசி. ஜீயர்கள் யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏகதண்டியா பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏகதண்டி இருக்கான்னு தெரியல, திரிதண்டம் தான் எல்லாமே வச்சிருப்பாங்க. இப்ப இவங்க எல்லாம் பாத்தீங்க, நம்ம சங்கராச்சாரியர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா என்ன, எத்தனை வச்சிருக்காங்க கவனிச்சிருங்களா? இதெல்லாம் கவனிக்கிறீங்களா? கவனிச்சு ஏகதண்டம். அதெல்லாம் கவனிக்கணும். ஏகதண்டம் தான் வச்சிருப்பாங்க வைஷ்ணவ சாதுக்கள். இல்ல, இந்த விஜயவாடா ஜீயர் மட்டும்தான் ஸ்பெஷல். சின்ன ஜீயர் இருக்குல்ல, சின்ன ஜீயர் மட்டும்தான் ஒரு தண்டம் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கூட என்ன பண்ணுவாங்க, 3 தண்டத்தையும் ஒன்னா கட்டி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு தெரியாது. ஆமா, திருதண்டத்தையும் ஒன்னா கட்டி வச்சிருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. ஆனா சன்னியாசிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏகதண்டம் தான். ஏகதண்டம் வச்சிருக்காங்கன்னாவே அவங்க வந்து பரமஹம்ச சன்னியாசத்துல விவிதிஷா சன்னியாசம் பேரு. அவங்க வேலை என்ன? ஆத்மா வரியறது தான், நிர்குண ஆத்மாவை. அப்ப நிர்குண ஆத்மாவை அறியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சாதனம்? பூஜைகளா அப்படின்னு கேட்டீங்கன்னா பூஜைகள்லாம் இல்ல, சிரவணம் மட்டும்தான் முதல்ல ஞானத்துக்காக. அப்ப ஞானத்தை அடைஞ்சவங்க ஞான நிஷ்டைக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? வித்வத் சன்னியாசம். வித்வத் சன்னியாசம் எடுத்துக்கிட்டா அதையும் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்ல ஆரம்பிக்கிற 48வது பேஜ்ல வந்துரு. 48வது பேஜ்ல வித்வத் சன்னியாசம் சொல்ற. சொல்லுங்க. திரிதண்டம்ன்றது 3: காயதண்டம், வாக்தண்டம், மனோதண்டம். காயா வாச்சா மனசா, இந்த 3ம் வேற வேறையா இருந்துச்சு அப்படின்னா திரிதண்டி ஆக முடியாது. இந்த 3ம் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, நான் கையில வச்சிருக்கேன் திரிதண்டத்தை, நான் கையில வச்சிருக்கேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு கண்ட்ரோல்ல என்னோட கைக்குள்ளார இந்த சரீரம் இருக்கு, இந்த மனசு இருக்கு, இந்த வாக்கு இருக்கு, இந்த 3த்தையும் என் கையில வச்சிருக்கேன்னு அர்த்தம் திரிதண்டம். இந்த 3த்தையும் ஒன்னா ஆக்குனீங்கன்னா, ஆமா, இந்த 3த்தையும் ஒன்னா ஆக்குனீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏகதண்டி சன்னியாசி அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசுல நினைக்கிறத வாக்குல பேசணும், வாக்குல பேசுறத உடம்பால பண்ணணும். இந்த 3ம் ஒன்னா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பேரு ஏகதண்டி சன்னியாசின்னு பேரு. இதுதான் பரமஹம்ச சன்னியாசிகள் பேரு. இதுல மடாதிபதிகளை தூக்கி ஓரமா வச்சிருங்க. அந்த மடாதிபதிகளை தூக்கி ஓரமா வச்சுட்டு நார்மலா பரமஹம்ச சன்னியாசிகள் என்ன பண்ணுவோம்? அந்த ஏகதண்டத்தையும் ஒரே நாள் மட்டும் வச்சுக்கிட்டு, இல்லைன்னா ஈவினிங்கே, காலையில ஸ்வீகாரம் பண்ணுவோம், ஈவினிங்கே வந்து பாத்தீங்கன்னா ஜலத்துல விசர்ஜனம் பண்ணுவோம். இல்ல சாமி எனக்கு ஒரு 2-3 நாள் வச்சுக்கிட்டு நான் இது பண்றேனே அப்படின்னா, ஒரு 3 நாள் வச்சுக்கிட்டு 3வது நாள் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங்ல இந்த ஜலத்துல வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடுவாங்க. அப்ப என்ன தண்டம்? சுவாத்தியாயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஆத்மாவை பத்தின திரும்ப திரும்ப விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. பரமஹம்ச சன்னியாசிகளுக்கு பூஜைகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பூஜைகள் இல்லை. சிவ பூஜையெல்லாம் நான் நல்லா பண்ணிட்டு இருந்தேன் பிரம்மச்சாரியா இருக்கிற வரைக்கும். சன்னியாசம் பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவ பூஜை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவதா ஆராதனைகள் எல்லாம் விட்டு போயிடும். அதே திரிதண்டி சன்னியாசிகளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவதா ஆராதனை எல்லாம் பண்ணலாம்.
பரமஹம்ச சன்னியாசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாதான் தேவதை, வேற எந்த தேவதையோட உபாசனையும் இல்லை. எது திரும்ப திரும்ப நீங்க இதையே கேட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் இதான் பேசிக்கிட்டு இருக்கோம், ஜீவன் முக்தி, விவேக முக்தி, இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். நீங்க இல்ல இல்ல நான் அதாவது ஆத்மாவை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் கிரந்தத்துல இருந்து கேளுங்க. நடுவுல இருந்துட்டு நீங்க எதையாவது கேட்டீங்கன்னா தப்பு தப்பா கேள்வி கேட்குறீங்க. நீங்க கேட்குற கேள்வி எல்லாம் ஃபால்ஸ். அப்படி எப்படி ஆன்சர் சரியா வரும்? நீங்க வைஷ்ணவ சம்பிரதாயத்தோட ரொம்ப பற்றுதலோட நாம ரூபத்துல இருந்தீங்கன்னா இங்க இந்த ஆத்ம விஷயங்கள் உள்ள போகவே போகாது. இந்த பேஸோட கேளுங்க. ஏதாவது ஒண்ணு பார்த்தீங்கன்னா பகவத்கீதையை ஃபுல்லா கேளுங்க, இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு உபனிஷத்தை ஃபுல்லா என்னோடது கேளுங்க. அப்போ வந்து ஆத்மானா என்ன ஏது இதெல்லாம் தெரியும். இல்லைன்னா ஆத்மாவை பத்தி நம்ம என்ன பண்றது, உங்களுக்கு எங்கேயாவது போய் அடையிறது ஆத்மா சொல்லிட்டே இருக்கோம். அப்படி நேத்தி எதுக்காக பண்றோம்? சரி, உண்மையில லாஸ்ட்ல எங்க போய் சேருவீங்க? நான்றது இருக்குல்ல, எல்லாத்தையும் நீக்கிட்டதுக்கு அப்புறம் மிச்சம் யாரு இருப்பா? பிரம்மம்னா இல்ல, உங்களுக்கு பிரம்மே தெரியாது. மிச்சம் நீங்க ஒவ்வொன்னா நாம ரூபத்தை எல்லாத்தையும் நீக்கிக்கிட்டே போறீங்க. நேத்தி பண்ணிட்டு இருக்கீங்க. பார்க்கறதெல்லாம், பார்க்கப்படுவது எல்லாம் பொய் அப்படின்னு, திருஷ்யம் சொப்பனம் அப்படின்னு நீக்கிக்கிட்டே போறீங்க. மிச்சம் யார் இருப்பான்னு கேட்கிறேன். மிச்சம் யார் இருப்பா? திரும்ப திரும்ப வேற வேற சப்தங்கள்லாம் சொல்லாதீங்க. நான் இருப்பேன், அவ்வளவுதான். நான் இருப்பேன். ஐயோ, அதையும் நீக்கிடுறீங்கல்ல. அகங்காரம்ன்றதும் வந்து பாத்தீங்கன்னா நேத்தி பண்ணினதுக்கு பிறகுதான் இப்ப பேச்சு. எல்லாத்தையும் நீக்குங்கன்னா ஏன தியஜதி தத்யஜ. அகங்காரம் வந்து உங்களுக்கு எப்ப இருக்கு? அகங்காரம் ஜாகிரத சொப்பனத்துல மட்டும்தான் இருக்கு. ஜாகிரதத்துல புத்தி வேக்கப்பானதுக்கு பிறகுதான் நான் அப்படின்ற எண்ணமே உங்களுக்கு வருது. புத்தி வேக்கப்பானா வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கும். புத்தி வேக்கப் இல்லைன்னா நான் இருக்காது. அப்ப புத்தியை வந்து ஆப்ஜெக்ட் பண்ணி அது நான் இல்லைன்னு உதாசீனப்படுத்தினீங்கன்னா அதோட சேர்ந்து என்ன ஆயிடும்? அகங்காரமும் போயிடும். அப்ப மிச்சம் எது இருக்கும் அப்படின்னா, தூக்கத்துல நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. இதான் வந்து பாத்தீங்கன்னா நேத்தி பண்ணதுக்கு பிறகு நான் சுகமா இருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இதான் வந்து நிர்விகல்ப சமாதின்னு பேர். நான் சுகமா இருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அந்த நான் தான் வந்து பாத்தீங்கன்னா அகமாத்மா குடாகேஷ. அந்த ஆத்மான்றது வந்து பாத்தீங்கன்னா சுவாமி தான் ஆத்மாவா இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அதுதான் பேரு. அப்ப அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் அவங்க எங்க போவாங்க? எங்க போக மாட்டாங்க. எங்க போறதுக்கு எதுவுமே இல்லை. இப்ப வந்துருங்க. இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அகங்கார தியாகத்துக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன எடுக்கணும்? அகங்கார தியாகம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் அகங்காரம் வரும்? மமக்காரத்தை விட்டுட்டு விவிதிஷா எடுத்தாச்சு. அகங்காரத்துக்கான விஷயம் எதெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகம், இந்திரியம், மனசு, புத்தி, இதுல எல்லாத்துலயும் நான் 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 இருக்கு. நான் பரமஹம்சானந்தா இந்த தேகத்துல இருக்கு. என்னோட கண்ணு, என்னோட காது, என்னோட மூக்குன்னு இந்திரியங்கள்ல இருக்கு. என் மனசு சரியில்லை, என் மனசு நல்லா இருக்குன்னு மனசுல நான் என்னோட எதுன்னு இருக்கு. நான் நான் நான். அப்புறம் புத்தி, என் புத்தி ரொம்ப பெருசாக்கும் நான் அப்படின்னு புத்தியில வந்து நான்ற எண்ணம் இருக்கு. இதுல எல்லாத்துலயும் தியாகம் பண்றதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா வித்வத் சந்நியாசம். அது எப்படி இருக்கும்? மந்திரம் சொல்லுது 48வது ஸ்லோகத்துல, யதா ஜாதரூபதரோ. இது அப்படியே நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிருக்கோம்? பிக்ஷுகோ உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்த்தது அப்படியே இங்க இருக்கு. ஜாதரூபதரோ பேஜ் நம்பர் 7ல பிக்ஷுகோ உபனிஷத்து உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பியிருக்க. அதுல இருக்க 7வது பேஜ்ல இருக்கிறது அப்படியே இருக்கு உங்களுக்கு. ஜாத்தரூப யதா ஜாத்தரூபதரோ நிர்த்வந்த்வோ. எந்த விதமா அப்படின்னா, ஜாத்த ரூபம்னா என்ன அர்த்தம்? பிறந்த மேனின்னு நம்ம சொல்றோம்ல. பிறக்கும் போது நம்ம எப்படி இருந்தோம்? ஜாத்த ரூபம், ட்ரெஸ் இல்லாம இருந்தோம். அப்ப நியூடா இருக்கிறதுக்கு நிர்வாணத்துக்கு பேரு ஜாத்த ரூபம் அப்படின்னு பேரு. தரோ அப்படின்னா தாரணம் செய்தவனா, ட்ரெஸ்ஸை வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லாதவனா. சில பேர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, சில சமயம் போட்டிருப்பாங்க, சில சமயம் போட்டிருக்க மாட்டாங்க. குழந்தை எப்படி இருக்கும்? குழந்தைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா? ஐயோ நம்ம ட்ரெஸ் இல்லாம இருக்கமே, ட்ரெஸ் போட்டிருக்கமே. சுகமுனிவர் எப்படி இருந்தார்? அப்படிதான் இருந்தார். சுகமுனிவரை பத்தி பேச்சு வரும்போது
ஒரு பாண்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா பெண்கள்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வஸ்திரமே இல்லாம இவர் போயிட்டே இருக்காரு. அந்த பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சலனமும் இல்லாம அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா வியாசர் வஸ்திரங்கள்லாம் போட்டுக்கிட்டு வியாசர் போறார். வியாசர் போகும்போது வந்து பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வஸ்திரங்களை எடுத்துக்கிட்டு மூடி மறைக்கிறாங்க. அப்ப வியாசர் கேட்கிறாரு, என் பையன் ஒரு வயசு பையன் வந்து நியூடா போறான், அவனை பார்த்து எந்த ட்ரெஸ் எடுத்து மறைக்கிறதோ இது பண்றதோ பண்ணவே இல்லை. நான் இவ்வளோ பெரிய ஆளா இருக்கேன், நான் ரிஷியாக்கும் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த போன உருவத்துல வந்து எந்த விகல்பமும் இல்லை, உங்கள்கிட்ட விகல்பம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப சுகமுனிவர் எப்படி இருந்திருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சரீர பிரஜை இல்லாம இருந்திருக்காரு. நான் ஆண் அப்படின்னு. குரங்குக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், குரங்கெல்லாம் வந்து அனிமல்ஸ் எல்லாம் உள்ள இருக்கிறத கிரகணம் பண்ணும். நான் என்ன பண்ணுவேன், குரங்கு பக்கத்துல விவகாரம் ஏதாவது பண்ணணும்னு வச்சுங்களேன், கிளீன் பண்றது இதெல்லாம் குரங்கெல்லாம் உட்காந்து இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரங்குன்னு ஒண்ணு கண்டிக்கவே மாட்டேன். நான்றதோ நான் மனுஷன்னா தானே அது குரங்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒண்ணு இருக்குன்னே நான் கண்டிக்காம நான் பாட்டுக்கு விவகாரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு பக்கத்துல போவேன், அதுக்கு பக்கத்துல இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணுவேன், கண்டிக்கவே மாட்டேன். அந்த குரங்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிக்காது நம்மள. இதே நான் மனுஷன் நீ குரங்குன்னு நான் ஒரு க்ஷணம் எனக்குள்ளார வந்தோடனே அது உடனே என்னை பார்த்து வல்லுன்னு பக்கத்துல தாவறதுக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் எங்க உங்களுக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னா என்னோட மனசுல விகல்பம் வந்தாதான் அந்த விகல்பத்தை வச்சுதான் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுது. அப்ப இவங்களுக்கு வித்வத் சந்நியாசத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நேத்தி நான் ஆணும் இல்லை, நான் பெண்ணும் இல்லை, நான் தேகம் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் நேத்தி பண்ணிக்கிட்டே போறவங்க. ஜாத ரூபதரோ நிர்வாணமா இருக்கிறவங்க. நிர்த்வந்துவன்னா என்ன அர்த்தம், எந்த ஒரு துவந்துவங்களும் இரட்டைகளும் டுவாலிட்டி இல்லாதவர்களா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிஷ்பரிகிரக, எந்த ஒரு வஸ்துவையும் கிரகணம் பண்ணாம இருக்கிறது, வெறும் உணவுக்கு மட்டும்தான் கையை வேண்டி கேட்கறது, கடப்பாத்திரியா இருக்கிறது, வேற எதுவுமே ஸ்வீகாரம் பண்ணாதவங்களா. தத்திர பிரம்ம மார்க்கே, பிரம்மத்தை அடைகின்ற மார்க்கம் வேற எதுவுமே இல்லை, ஜீவன் முக்தி தான் வித்வத் சந்நியாசத்தோடது. அப்ப சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தோட அடைகிற மார்க்கத்திலேயே சம்யக்கு சம்பன்னகா, நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களா, சதா அகம் 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 அகம்ன்ற விருத்தியிலேயே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிரவணம் முடிஞ்சு நேத்தி பண்ணி அதுக்கப்புறம் நிருத்தியாசனத்துக்கு வராங்க. அப்படி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா சதா அகம் ஸ்புரணத்திலேயே நிக்கிறவங்களா, ரமணர் மாதிரி இருந்துகிட்ட சுத்த மானசக. வெறும் சுத்த மனசுனா என்ன அர்த்தம், வேற எந்த விஷய சிந்தனையும் இல்லாதது. வாசனா தியாகம் நடந்தாச்சு, நல்ல வாசனைகளை தியாகம் பண்ணதுனால எந்த ஒரு இதுவும் இல்ல, மனசுல சுத்த மனசா இருந்துகிட்டு. இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கோம், இன்னைக்கு கீதால பார்த்துக்கோம்ல, விசுத்தயா புத்தியா விசுத்தயா அப்படின்ற வார்த்தை பார்த்தோம் 50வது ஸ்லோகத்துல 51வது ஸ்லோகத்துல. அந்த விசுத்த புத்தியும் இங்க சுத்த மானசகம் ரெண்டு ஒண்ணு. சுத்த அந்த கரணம், எப்ப சுத்த அந்த கரணம், ஸ்மிருதி பரிசுத்தி, அதுக்கப்புறம் சங்கல்ப தியாகம். இந்த ரெண்டு விட்டீங்கன்னா மனசு எப்படி இருக்கும், மனசுல வந்து ஆலோசனைகள் எதுவுமே இருக்காது. அப்ப நினைவுகள் போயிடும். நினைவுகள் போகணும்னா உங்களுக்கு என்ன நடக்கணும், சித்தத்துல வாசனைகள் இருக்கக்கூடாது. அப்ப சித்தத்துல இருக்கிற வாசனைகளை நிர்மூலம் பண்ணினீங்கன்னா ஸ்மிருதி வந்து புத்திக்கு அதன் எந்த ஒரு நினைவும் வராது. நினைவு வரலன்னா நீங்க எதையும் சங்கல்பம் பண்ண மாட்டீங்க. சங்கல்பம் வரல அப்படின்னா புத்தி மனசு வந்து அதை நோக்கி ஆலோசனை பண்ணாது. அப்போ வாசனாட்சயம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப காஃபி குடிக்கல, எனக்கு இப்ப காஃபி குடிக்கணும்னு தோணுது. ஏன் காஃபி குடிக்கணும்னு தோணுது, ஒரு காட்டுவாசிக்கு தோணுமா காஃபி குடிக்கணும்னு? தோணாது. ஏன் தோணாது அப்படின்னா காஃபியே குடிச்சது இல்லை. இப்ப நான் காஃபி குடிச்ச வாசனை, டெய்லி காஃபி குடிச்ச வாசனை எனக்கு புத்தியில இருக்கு. அது 3:30 மணிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3:30 மணிக்கு டெய்லி காஃபி குடிச்சது எனக்கு 3:30 மணி ஆனோன்னு வந்து பாத்தீங்கன்னா காஃபி 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 அப்படின்னு நினைவுக்கு வருது. காஃபி குடிக்கணுமே, இல்லை இன்னைக்கு வேணாம் அப்படின்னு இன்னைக்கு காஃபி குடிக்கல அப்படின்னா அது என்ன கேட்குது அப்படின்னா காஃபி 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 ஏதோ ஒரு மிஸ் ஆன மாதிரியே இருக்கு, இன்னைக்கு கிளாஸ் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, கிளாஸ் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இல்லை. ஏன் அப்படின்னா காஃபி குடிக்கல. அந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதி வந்துருச்சு. எங்க இருந்து வந்துச்சு, சித்தத்துல இருக்கிற காஃபி வாசனை புத்திக்கு ஸ்மிருதியா வந்து காஃபி குடிக்கலன்னு சொல்லுது. நான் என்ன பண்றேன், காஃபி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் வருது. எப்ப கிளாஸ் முடியும் அப்போ உடனே காஃபி சாப்பிடணும் அப்படின்னு. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்க்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அது ஆலோசனை வந்துகிட்டே இருக்கு மனசு.
அப்ப சுத்த மனசு வேணும்னா என்ன நடக்கணும்? சங்கல்ப இந்த தியாகம், வாசனாட்சயம். அதனால ஸ்மிருதி இல்லாம போகும். ஸ்மிருதி இல்லைன்னா சங்கல்பம் வராது. சங்கல்பம் வராதுன்னா மனசுக்குள்ளார சங்கல்ப விகல்பம் எதுவுமே இல்லாம, ஆலோசனைகள் எதுவும் இல்லாம சுத்த மனசாயிடும். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? பிராண சந்தாரணார்த்தம், வெறும் பிராணனை பாத்தீங்கன்னா சரீரத்துல பிராணன் நிக்கிறதுக்கு மட்டும் பிராரப்தம் புஷ்யதி வபுகு. அந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா வெறுமனே பிக்ஷை மட்டும் இருந்தா போதாது. எந்த வீட்டுல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், எந்த வர்ணத்துல இருக்கிறவங்கள்ட்ட வேணாலும் பிக்ஷை எடுப்பாங்க. அவங்களுக்கு வர்ணமே இல்லை, யாரு என்ன ஏது எல்லாத்தையும் நெகேட் பண்ணவங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜீவனம் நிக்கிறதுக்காக குப்பை தொட்டியில இருந்து கூட எடுத்து சாப்பிடுவாங்க. குப்பை தொட்டியில ஏதோ ஒரு போட்டிருக்காங்க, எடுத்து பாத்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது மாதிரி ரிஷிகள், அது மாதிரி முனிவர்கள், அது மாதிரி யோகிகள், எல்லாமே சித்த புருஷர்கள்லாம் இந்த நாட்டுல இருக்காங்க. அப்ப தேக ஜீவன தாரணத்துக்கு மட்டும், ஜீவதாரணத்துக்கு மட்டும் பிராண சந்தாரணார்த்தம், பிராணனை தக்க வைக்கிறதுக்கு மட்டும் என்ன பண்றாங்க? பிக்ஷா எடுக்கிறவங்க யதோக்த காலே விமுக்தோ, சொல்லப்பட்ட காலத்துல என்னது நான் சொன்ன ஞானவன் சுவாமி சொன்ன, பசி வந்தா சாப்பிடு, பசி வந்தா போய் பிக்ஷைக்கு போ. இதேதான் ஐத்திரேய உபநிஷத்து பாஷ்யத்துல நீங்க படிக்க போறீங்க. ஐத்திரேயத்துல சொல்லுது, எப்ப பசி வருதோ அப்போ தேகத்துக்கு வா. ஏன்னா பசி வயிற்று வந்தோன்னா உடம்புன்றது ஒண்ணு தெரிய ஆரம்பிக்கும். உடம்பு இருக்கு, ஓஹோ பசிக்குது, அப்போ உடம்பு இருக்கு போல இருக்கு. அப்போ அது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன பண்ணுங்க? போய் பிக்ஷை வாங்கி எதையாவது சாப்பிட்டு அந்த பசியை பாத்தீங்கன்னா பிக்ஷௌஷதம் உஜ்யதாம், பிக்ஷாவை பாத்தீங்கன்னா ஒரு மருந்து மாதிரி எடுத்துக்கிட்டு அதை இது பண்ணி திரும்ப என்ன பண்ணணும்? திரும்ப தேக வாசனையில இருந்து திரும்ப பாத்தீங்கன்னா அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணத்துக்கு போய் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட காலத்தில் விமுக்தகா, விமுக்தகா அப்படின்னா நல்ல விடுதலை அடைந்தவன், பைக்ஷம ஆச்சரன், பிக்ஷாவை பாத்தீங்கன்னா எடுத்துக்கொள்பவனாக, உதர பாத்திரேன லாபா லாபா அபய லாப லாபா லாபயோகம், ஒரு லா விட்டு போயிருக்கு பாருங்க உங்களுக்கு. சம்ஸ்கிருதம் தமிழ்ல இருக்கு, சம்ஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா ஒரு லா விட்டு போயிருக்கு. லாபா லாபயோகோ என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு உதர பாத்திரம். அப்ப என்ன அர்த்தம்? கரபாத்திரின்னு பேர். உதர பாத்திரம்னா வயிறு தான் பாத்திரம். ஏன்னா வித்வத் சன்னியாசி பாத்தீங்கன்னா எதுவுமே வச்சுக்க மாட்டான். நான் பிரத்யட்சமா பார்த்திருக்கேன். கையில வாங்கி சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு உடம்புல தடவிப்பாங்க. நீ பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அது மாதிரிலாம் இங்க இருந்திருக்காங்க, இருக்காங்க, இப்பவும் இருக்காங்க. நார்த் இந்தியா போனீங்க அப்படின்னா பிக்ஷா பாத்தீங்கன்னா கரபாத்திரம் தான். எனக்கு அனுபவம் பாத்தீங்கன்னா முதல்ல எனக்கு இதெல்லாம் தெரியாது இல்லை. நான் ரிஷிகேஷ் போனப்போ பாத்தீங்கன்னா எங்க அன்னக்ஷேத்திரம் இருக்கு, என்ன கொடுப்பாங்க, எப்படி பிக்ஷா ஆடணும், இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு. நான் பாட்டுக்கு கிருஷ்ண பக்தி மூலமா நான் பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் எல்லாத்தையும் செய்வான்னு போய் இறங்கிட்டேன். 3 நாள் ஆச்சு, சாப்பிடவே இல்லை. எனக்கு தெரியாது பிக்ஷாலாம் கொடுப்பாங்க, என்ன கல்ச்சர் இருக்கும், இதெல்லாம் தெரியாது. அப்போ பாத்தீங்கன்னா நான் சொன்ன ஒரு வெள்ளரி பிஞ்சு விட்டுக்கிட்டு இருக்க ஒரு வண்டி எனக்கு முன்னாடி போச்சு. நான் அவன்கிட்ட போய் திட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னு ஒரு கியூ நின்றுட்டு இருந்துச்சு. சாதுக்கள்லாம் ஒரு கியூல நின்னாங்க. ஒரு அன்னக்ஷேத்திரம், ராஜஸ்தான் அன்னக்ஷேத்திரம்னு பேரு. அங்க ஒரு ஆசிரமம் பிக்ஷா கொடுத்துருக்காங்க. ரொட்டியும் தாலும் கொடுக்குறாங்க. என்கிட்ட தான் ஒண்ணுமே இல்லையே. ஜலம் இந்த பாத்திரம்லாம் இருக்கணும், அன்னதானத்தை அன்னம் வாங்குறதுக்குலாம் தெரியாது எனக்கு. நான் என்ன பண்ணேன்? கியூல போயிட்டு பரவாயில்லையே சாப்பாடு கொடுக்குறாங்களே. ஆமா 2 நாள் ஆச்சு சாப்பிட்டு, 2-3 நாள் ஆச்சு. அப்ப பாத்தீங்கன்னா போய் நின்றுட்டே இருக்க. எல்லாம் பாத்திரம் வச்சிருக்காங்க, என்கிட்ட பாத்திரம்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் பிக்ஷையே நான் பாத்தீங்கன்னா என்ன பாத்திரம்னா கரபாத்திரம் தான். அப்ப போய் நீட்டினேன், கை நீட்டினோட 2 ரொட்டி 3 ரொட்டி எவ்வளவு கொடுத்தாங்க. ரொட்டி பெரிய ரொட்டியா இருக்கு, ராஜஸ்தான் ரொட்டி கொடுத்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா எங்க தால் வாங்குறதுக்கு எங்க பாத்திரம்? தால் வாங்குறதுக்கு பாத்திரம்லாம் இல்லை. அப்ப அந்த ரொட்டியை பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் மடிச்ச மாதிரி இது பண்ணேன். அதுலயே கொஞ்சம் தால் கொஞ்சோண்டு சப்ஜியும் கொஞ்சம் தாலும் ஊத்துனாங்க. அப்படியே ஓரமா உட்காந்து அது பிச்சு சாப்பிடுறது கூட வசதி இல்லை. அப்படியே முதல் பிக்ஷா என்னோடது பாத்தீங்கன்னா கரபாத்திர பிக்ஷா. கரபாத்திரி சுவாமினே பாத்தீங்கன்னா ஃபேமஸா பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. கரபாத்திரினே பேரு. அப்ப கரபாத்திரினா வேற எந்த பாத்திரமும் இருக்காது, பாத்திரம் கூட இருக்காது, ஃப்ரீயா இருக்கிறது. நான் ஒரு சன்னியாசி சொன்னேன்ல, என்னப்பா அவரை பார்த்தாவே எனக்கு இதா இருக்கும், பொறாமையா வரும்னு. அவர் ஃபுல் டைம் பாத்தீங்கன்னா கையில எந்த பாத்திரமும் இல்லை, எந்த வஸ்துக்களும் இல்லை, தண்டம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்ப அது மாதிரி ஜீவர்கள்லாம் இங்க பாத்தீங்கன்னா உத்தம ஞானி புருஷர்கள்லாம் இங்க இருந்திருக்காங்க, விரக்தர்களும். அப்போ இந்த மாதிரி உதர பாத்திரம் வயிறையே பாத்திரமா வச்சுக்கிட்டு, பாத்திரம் தனியா இல்லாம லாப அலாபயோகோ, லாபம் நஷ்டம்
இந்த ரெண்டுத்திலையும் சமோபூத்வா, கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி. ரமணருக்கு நான் சொல்லியிருக்கேன்ல, ரமண பகவான் கீழே இறங்கி வருவார், இன்னைக்கு பிக்ஷா உனக்கு இல்லை போ அப்படின்னு. திரும்ப பிக்ஷை கிடைக்கலன்னா, கிடைக்கல அப்படின்னா அலாபம்னு பேரு. கிடைச்சாலும் அதை பத்தி ரொம்ப அக்கறை இல்லை, கிடைக்கலனாலும் அதை பத்தி அக்கறை இல்லை, அப்படியே திரும்ப போய் மலையில போய் உட்கார்ந்துருவார். ரமணர் வந்து பாத்தீங்கன்னா அவர் அப்படிதான் பண்ணியிருக்காரு. ரெண்டுத்தையும் சமமா எடுத்துக்கொண்டு எங்க தங்குவாங்க? சூன்ய ஆகார, சூன்யமான ஆட்கள் நடமாட்டம் இல்லாம விட்டு போன வீடுன்னு இருக்குல்ல, பாலடைந்த வீடுன்னு நம்ம சொல்றோம். அந்த பாலடைந்த வீட்டிலேயோ இல்ல தேவ கிரக, எங்கேயாவது பழைய மண்டபங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல யாரும் இல்லாத மண்டபங்கள் இருக்கும், தேவ மண்டபங்கள்லயோ போக. அதுக்கப்புறம் குக தேவ கிரக திருணக்கூட்ட வல்மீக. திருணக்கூட்டம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லா புல்மேடெல்லாம் மூடி போய் வந்து பாம்பு புத்தெல்லாம் எங்கேயாவது இருக்கும், அந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க. அது மாதிரி இடத்துலையோ அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது திருணக்கூட்ட வல்மீக விருட்ச மூல, நல்ல மரங்கள், அரச மரத்தடியோ இல்ல வில்வ மரத்தடியோ ஏதாவது ஒரு மரத்தடியில வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு. நம்ம தாய்மானசாமி எங்க போயிருந்தாரு? தாய்மானசாமி வந்து பாத்தீங்கன்னா புளிய மரத்தடியில போய் உட்கார்ந்தாரு. ஏதோ ஒரு மரத்தடி. பயங்கர உபநிஷத்துல சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா வில்வ மரத்தடியில போய் உட்காரு அப்படின்னு. சில மந்திரங்கள் சொல்லுது அரச மரத்தடியில போய் உட்காரு அப்படின்னு. அப்போ தாய்மானசாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா வில்வ மரம் கிடைக்கல போல இருக்கு, அரச மரம் கிடைக்கல போல இருக்கு, புளிய மரத்துல தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. புளிய மரத்துல எப்படி போய் உட்கார்ந்தாரு அவரு? அப்ப அவருக்கு அது வசதியா இருந்திருக்கும். மனோனுகூலம். ஆமா, மனோனுகூலம் அப்படின்னு வந்து அடுத்த வார்த்தை சொல்றது முக்கியமானது. உங்களுக்கு எந்த இடம் மனசுக்கு அனுகூலமா தெரியுதோ, அது எந்த மரமா வேணா இருக்கட்டும், ஆமா, மரத்தடியில போய் உட்கார்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விருட்ச மூல, அப்புறம் குலாலசாலா. குலாலசாலானா இந்த செங்கல் இந்த பானையெல்லாம் பண்ணிட்டு ஏரிக்கிற அந்த குளத்துக்கரையெல்லாம் விட்டுட்டு போயிருப்பாங்க. அது மாதிரி இடத்துலயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அக்னிஹோத்திர சாலா, அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு பெரிய ரிச்சுவல்ஸ் ஏதாவது பண்ணிட்டு அந்த இடத்துல திரும்ப என்ன பண்ணுவாங்க, அந்த மண்டபத்தெல்லாம் இது பண்ணிட்டு வெறும் அந்த இடிச்சு போன இது மட்டும் இருக்கும். கலசங்கள்லாம் வைக்கிறதுக்காக பீட்டமா கட்டி வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு கூரையை மட்டும் கழட்டிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். ஊருக்கு வெளியில இருக்கும் பெரிய யஜ்யங்கள் பண்ணும்போது. அப்போ அந்த சாலை காலியா இருக்கும், யாரும் வரமாட்டாங்க. அந்த சாலையிலையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா குக அக்னிகோத்திர நதிபுலீன, நதிபுலீனம் அப்படின்றதுக்கு அர்த்தம் நதிக்கரை. நதிக்கரையிலையோ இல்ல கிரி குகர கந்தர, கிரியில மலையிலையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா குகர கந்தர கோட்டர, கிரி குகர அப்படின்றதுக்கு அர்த்தம் மலையில இருக்கக்கூடிய மலை குகையிலையோ, கந்தர கோட்டர அப்படின்னா ஏதாவது சந்து பொந்து இருக்கும், எங்கேயாவது ஒரு சேஃபா வந்து பாத்தீங்கன்னா உட்கார்றதுக்கு மலை நாளையில வந்து பாறைகள்லாம் இது பண்ணி ஒரு சந்து பொந்து ஏதாவது இருக்கும், அதுலயோ நிருச்சர தண்டிலே நல்ல ஜலம் வந்து பாத்தீங்கன்னா விழுந்துகிட்டு இருக்க அருவிட்டையோ, இதுல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா தண்டிலே, அதுக்கு பக்கத்துல வந்து ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, தண்டிலே, ஆமா, தண்டிலேஷு, தண்டிலேஷு அந்த நடுவில் கேப் இருக்கக்கூடாது. தண்டிலேஷு அனிகேத வாசி, முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? அனிகேத வாசி, வீடு இல்லாதவனாக. இதைதான் நான் கீதால வந்து 12வது அத்தியாயத்துல படிச்சு காட்டியிருந்தேன். அனிகேத ஸ்திரமதிகி, வீடு இல்லாதவனா. 12-19 அனிகேத ஸ்திரமதிகி, நல்ல ஸ்திர புத்தி உடையவனா. என்ன புத்தி? சிரவணம் பண்ணியாச்சு, மனனம் பண்ணியாச்சு, அகம் பிரம்மாஸ்மி மட்டும்தான், நான் பிரம்மமா இருக்கேன், நான் தேகம் இல்லை அப்படின்றதுல நல்ல ஸ்திர புத்தி இருக்கிறவனா, வீடு இல்லாதவனா, அனிகேதவாசி. அப்புறம் அப்பிரயத்தனம். அப்பிரயத்தனம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? பிரயத்தனம் இல்லாதவனா. இன்னைக்கு காலையில விவேக சூடாமணியில ஒரு ஸ்லோகம் படிச்சோம். என்ன படிச்சோம்? யோகஸ்ய பிரதமம் துவாரம் வாங் நிரோதோ அபரிக்கிரக. யோகத்துக்கு முதல் துவாரம் இது, வாசல் வாக் மௌனம். அதுக்கப்புறம் அபரிக்கிரகம், அதுக்கப்புறம் அபரிக்கிரக, வேற என்னது? நிராசாச்ச நிரீகாச்சன்னு படிச்சோம். ஆசை இல்லாதவனா. நிரீகான்னு பார்த்தோம்ல, நிரீகான்னு அர்த்தம் எந்த ஒரு சேஷ்டையும் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். அப்ப முயற்சி இல்லாதவன் அர்த்தம். சேஷ்டை பண்றது ஒரு முயற்சி,
அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பிரயத்தனோ அப்படின்னு இருக்கு. சேஷ்டை இல்லாதவன், எந்த செயலும் புரியாதவன். அப்படியே உடம்பு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். முன்னாடி எந்த கையை ஆட்டுறது, கால் ஆட்டுறது, தேவையில்லாம நடக்கிறது, தேவையில்லாம அதை பண்றது இதை பண்றது எதுவுமே இருக்காது. அப்படி இருந்துகிட்டு நிர்மமஹா, என்னுடையதுன்ற எண்ணமும் என்ன ஆயிடும், ஆப்ஜெக்ட் பண்ணி இது என்ன இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை, நான் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் மமக்காரத்துக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு சுக்ல தியான பராயணோ. சுக்ல தியானம்னா என்ன சுவாமி? இதான் நிர்குண தியானம். சுக்ல தியானம்னா நிர்குண தியானம். அதே கிருஷ்ண தியானம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சகுண தியானம்னு அர்த்தம். நாமரூப குணங்கள் எல்லாம் சவிகல்ப சமாதிக்கான விஷயம். இவன் என்ன பண்ணுவான்னா நாமரூப குணங்கள் இல்லாத நான் வெறும் அகம் ஸ்புரணத்துல மட்டும் சதா காலமும் அகம் அகம் அகம்ன்ற தியானத்திலேயே ஆத்ம தியானம். இன்னைக்கு நமக்கு நேற்று இன்னும் நாளைக்கெல்லாம் இந்த கீதால தான் போகுது. ஆத்ம தியானது தியான யோக பரோ நித்தியம்னு வரப்போகுது. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா தியான யோக பரோ நித்தியம்னு கீதால வந்து 52வது ஸ்லோகத்தை சொல்ற. சதா காலமும் ஆத்ம தியானத்திலே இருக்கிறது. ஆத்ம தியானத்துல நாமரூபம் இருக்கா சாமி? ஆத்மால நிர்குண நிராகாரம், எந்த நாமம் எந்த ரூபம் எந்த குணம் இல்லாதது. அதுக்கு பேர் சுக்ல தியானம்னு பேரு. ஆத்ம தியானத்தை பண்ணிக்கிட்டு அதையே லட்சியமா வச்சவனா அத்தியாத்ம நிஷ்ட. அத்தியாத்ம நிஷ்டான அர்த்தம் வெளியில நிஷ்டை இல்ல, தான் 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 உள்ள இருக்கிற ஆத்மாலேயே நிஷ்டை உடையவனா சுப அசுப கர்ம நிர்மூலன பரக. அவன் என்ன பண்ணுவான்? சுபமான மங்களமான கர்மங்கள் இல்லாதவனா, அமங்கலமான கர்மங்கள் இல்லாதவனா, எதுவுமே இல்லாதவனா சந்நியாசேன தேக தியாகம் கரோதி. அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா நிர்மூலன பரகன் இருக்கு. நிர்மூலம்னா மூலம் எது? சுபம் அசுபம் அப்படிலாம் நினைக்கிறது எது? அவித்யா. நம்ம இது புண்ணியம் இது பாப்பம் இதெல்லாம் நினைக்கிறதுக்கு எது காரணம்? இந்த டுவாலிட்டி எல்லாத்துக்கும் காரணம் அவித்யா. அதான் மூலம். நிர்மூலன பரக அப்படின்னா அவித்யாவை நாசம் செய்தவனா சந்நியாசேன தேக தியாகம் கரோதி. சந்நியாசத்தினால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான்? தேகத்தை விடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தேகத்தை விடுறான். ச பரமஹம்சோ நாம. இவனுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமஹம்சன் அப்படின்னு பேரு. வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஜீவன் முக்தனா. அதே நேரத்தில் தேகத்தை விட்டோன அவனுக்கு என்ன ஆகுது? எந்த ஒரு காரணங்களும் நிர்மூலன பரன் ஆயிடுச்சு. எந்த அவித்யான்ற ஒரு காரணம் இல்லாதனால கர்மமும் இல்லாமல் போகிறது. அவன் திரும்பவும் பிறக்காதவன் ஆகிறான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா விதேக முக்தனா அவன் ஆகின்றான். இவனுக்கு பேர் தான் ச பரமஹம்சோ நாம இது. இந்த விதமான சன்னியாசிக்கு பேரு பரமஹம்ச சன்னியாசி அப்படின்னு பேரு. அப்படியே சூட்டபடி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் நீங்க ரமண பகவானோட ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, சதாசிவ பிரம்மேந்தரோட ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் அப்படின்னு அவரோட ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. யாராவது யூடியூப்ல எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கு. கூகுள்ல போட்டீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை பத்தின விசேஷமான வர்ணனைகள்லாம் இருக்கு. நான் ஏற்கனவே அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்னன்னா, தட்சிணாமூர்த்தி இவர் நம்ம சிருங்கேரி பீட்டத்துல இருக்கிறவங்க ஒரு ஆச்சாரியார் என்ன பண்றாங்க அப்படின்னா, யாரோ பேர் சொல்றாங்க, சந்திரசேகர பாரதி சுவாமின்னு சொல்றாங்க, நரசிம்ம பாரதின்னு சொல்றாங்க, யாரோ ஒருத்தர். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தட்சிணாமூர்த்தி வாழ்ந்தது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குமா? ஒரு 200 வருஷம் இருக்கும். ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெரியவங்க வந்து பாத்தீங்கன்னா யாத்திரை வந்திருக்காங்க, விஸ்வரூப யாத்திரை வந்திருக்காங்க. வந்திருக்கும் போது மாயவரம் பக்கத்துல எங்கேயோ வந்து பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாயவரம் பக்கத்துல சரி சரி அப்ப அதான் ஏதோ ஒரு கோயிலுக்கு வந்திருக்கு. ஆமா, கோயிலுக்கு வந்திருக்காங்க. கோயில்ல வந்து அங்க பெரியவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மாத்தியானிக்கு சந்தியாக்காக குளத்துல ஸ்நானம் பண்ணிட்டு இவங்க பீட்டத்துல வந்து ஆச்சரியர்னு கொடை பிடிப்பாங்கல்ல, நல்ல பெரிய கொடை இருக்கும். அந்த கொடையை பிடிச்சிக்கிட்டு ஒரு சேவகர் நிற்கிறார், 2 பேர் நிற்கிறாங்க. ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நானம் பண்ணிட்டு தன்னோட நித்திய கர்மத்தை வந்து பண்ணிட்டு இருக்கார், ஜபத்தை பண்ணிட்டு இருக்கார். அவர் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா எதிர்க்க வந்து அப்படியே தகன்னு வெயில் காலம், நல்லா பாறையில கொதிச்சுட்டு இருக்கு, கால் வைக்க முடியல. அங்க ஒரு பாடியில எந்த ஒரு வஸ்திரமும் இல்லாம ஒரு உருவம் வந்து பார்த்தீங்கன்னா படுத்து கிடக்கு. இவருக்கு பதறி போகுது, ஏன்னா ஜலமே கொதிக்குது, அந்த பாறை எல்லாமே குளக்கரை எப்படி இருக்கும், பாறை தானே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இவ்வளவு தகிக்குது, இந்த தகிக்கிற வெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா படுத்திருக்கே அப்படின்ட்டு, ஏப்பா போய் சொல்லுங்கப்பா, அவரை கொஞ்சம் நிழல்ல எங்கேயாவது படுக்க சொல்லுங்க அப்படின்னு ஆச்சாரியார் வந்து என்ன பண்றாரு சொல்றாரு, 2 சேவகர்களை அனுப்புறாங்க.
அனுப்பணும்னு அந்த சேவர்கள் போய் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஆச்சாரிய சுவாமி சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் இதுல போய் படுத்துப்பீங்களா, நிழலா இருக்க இடத்துல படுத்துப்பீங்களா அப்படின்னு. உடனே அவர் ஒரு வார்த்தை சொன்னாரா, என்னன்னு கேட்டீங்கன்னா, காணல் ஜலம் தாகத்தை போக்கும் என்றால் இந்த வெயில் என்னை சுடும். என்ன வார்த்தை பாருங்க, அத்வைதத்தோட உச்சம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். காணல் ஜலத்தினால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தாகம் தீருமா? தீராது. ஏன்? காணல் ஜலம் பொய். அப்ப பொய்யா இருக்கிற ஜலம் என்னுடைய தாகத்தை போக்காது. அதே மாதிரி இந்த வெயில் என்னது? இந்த வெயிலும் பொய். அப்ப இந்த வெயிலும் என்னை சுடாது. ஒருவேளை காணல் ஜலத்தை சாப்பிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா தாகம் தீர்ந்து போச்சு அப்படின்னா அப்ப இந்த வெயில் என்னை சுடும். அப்ப எந்த அளவு ஸ்பஷ்டமா இந்த தேகத்தோட இருக்கிற அபிமானம் விட்டு போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா. அப்ப இந்த சேவகர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர்கிட்ட இந்த வார்த்தையை சொன்னோன்னு, இது மாதிரி அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னோன்னு இங்க இருந்தே ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணார். அப்புறம் என்ன பண்ண முடியும்? அது மாதிரி தட்சிணாமூர்த்தி சுவாமிகளோட பிரபாவம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து நம்ம சதாசிவ பிரம்மேந்திரோட வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ நிகழ்ந்திருக்கு. இங்க ரமண பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தமா நடந்திருக்கு. எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ மலம் மூத்திரத்தெல்லாம் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அப்பெல்லாம் எந்த நிர்விகாரமா வந்து தேகம் நான் இல்லை அப்படின்றதுல அவ்வளோ ஸ்பஷ்டமா ரமண பகவான் இருந்திருக்காரு. நான் சொல்றது 1-2 பேர். நார்த் இந்தியாவில பாத்தீங்கன்னா நீங்க காசி பக்கம்லாம் போனீங்கன்னா தில்லிங்க சுவாமிகள்லாம் நிறைய பேர், ஒருத்தரா 2 பேரா. நீங்க 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 போனீங்கன்னா நார்த் இந்தியாவில 30 கிலோமீட்டர்ல ஒரு ஞானி கிடைப்பாங்க. நீங்க திருவண்ணாமலையில எடுத்துங்க, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் முடிச்சு போச்சு போல, 70s எல்லாம் முடிச்சு போச்சு. 70ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா பூண்டி மகான் இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15-20 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் விட்டோபா சுவாமி அப்படின்னு இன்னொருத்தர். இந்த ஒரே இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து 27 கிலோமீட்டர்ல ஞானானந்த சுவாமி. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏரியாக்குள்ளாரையே 30 கிலோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்ல அவ்வளவு ஞானி புருஷர்கள் இருந்திருக்காங்க. எங்க போனாங்கன்னு தெரியல, எல்லாம் வந்து 70க்கு மேல ஆளே காணும். நார்த் இந்தியா போனீங்க அப்படின்னா யாத்திரை பண்ற இடத்துல எல்லாத்துலயும் 20-25 கிலோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானி மகான் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க. எல்லாம் இப்ப நம்ம சொல்றதெல்லாம் லட்சணங்களோட வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க. அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் நம்ம இந்தியாவில ரொம்ப சகஜமா இருந்திருக்கு. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் இதுக்கு வந்ததுனால, சொசைட்டிக்கு வந்ததுனால நம்ம கண்ணிலே படமாட்டேன்றாங்களே. ஆமா, நம்ம கண்ணில் யார் படுவா? மாடர்ன் பீப்புள் தான் படுவாங்க. இன்ஸ்டிடியூஷன் வேதாந்திகள் தான் படுவாங்க. ஃப்ளைட்ல போறவங்க, ஃப்ளைட்ல நடந்து போறவங்களை பார்த்தாவே டாக்டர் சொல்றாரு, காலில் செருப்புலாம் இல்லாமல் போடக்கூடாது, ஏதோ ப்ராப்ளம், மென்டல் ப்ராப்ளம்ன்றது. சாமி இப்படி சொல்றாங்க சாமி டாக்டர். ஆமா, காலில் செருப்பு இல்லாம போனீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்தியில ஏதோ கோளாறு இருக்கு. செருப்பு போட்டு தான் நடக்கணும், இல்லைன்னா உடம்பு கெட்டு போயிடும். நம்ம இருக்க சொசைட்டி அப்படிதான் டீச்சிங் பண்ணுது நமக்கு. காட்டுல யார் வாசம் பண்ணுவா? தயானந்த சாமி சொல்லுவார், காட்டுலையும் புகையிலையும் யார் வாசம் பண்ணுவா? சிங்கப்புலி தான் வாசம் பண்ணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மாடல் மாத்திட்டோம். இங்க என்ன சொல்லுது? வித்வத் சன்னியாசி வந்து பாத்தீங்கன்னா குகையிலையும் மலையிலையும் கிரியிலையும் எங்கேயாவது வாசம் பண்ணிட்டு இருப்பான். நாங்கெல்லாம் ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா கோரக்கர் குகைன்னு ஒரு குகையில தான் ஆரம்பிச்சேன். என்னோட லைஃப் ஆரம்பிச்சது. நான் ஆள் போய் சேர முடியாத ஒரு கோரக்கர் குகைன்னு கொல்லிமலையில இருக்கு. இப்பவும் ஆள் போக முடியாது, ரொம்ப தூரம் அது. நடந்து போகணும், யாராவது கூப்பிட்டு போய் காட்டினாதான் முடியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இருக்க முடியுமா? நான் 15 நாள் இருந்துட்டு தான் வந்து, நான் 15 நாள் இருந்துட்டு தான் 11 நாள் இருந்தேன். அப்புறம் வந்துட்டு திரும்ப போய் ஒரு 3 நாள் இருந்தேன். 3 நாள் இருந்துட்டு 14 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிஷிகேஷே நான் போனேன். ரிஷிகேஷ் நான் நினைச்சேன் என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஏதோ கொகை மாதிரி இருக்கும், காடா இருக்கும் அப்படின்னு. இவ்வளவு பெரிய சிட்டி இருக்குன்னு தெரியவே தெரியாது. நான் அங்க இருக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகேஷை விட்டு தள்ளி போய் ஒரு இடத்துல இருந்தேன். அங்கேயும் அதே மாதிரிதான், இப்ப நான் சொல்ற மாதிரிதான் வனாந்தரம். யானையும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ராத்திரியில வந்துட்டு போகும். யானைகள் பகல்லையே அங்க தெரியும். மேனீட்டர்ஸ்லாம் இருக்கிற இடம், இமயமலை மலையில நிறைய இடத்துல அது மாதிரி மேனீட்டர்ஸ் இருக்கிற இடத்துல நிறைய இடத்துல சாதுக்கள் சன்னியாசிகள் இருந்துட்டு தான் இருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் பாசிபிள். இது எல்லாம் விரக்த தன்மையை பேஸ் பண்ணி, வைராகியத்தை பேஸ் பண்ணி இருக்கிறது. இவர்கள் எல்லாம் பரமஹம்ச சன்னியாசிகள்னு பேரு. தஸ்மாத் அனையோர் உபயோகோ பரமஹம்சத்துவம் சித்தம். அப்போ இந்த 2 சந்நியாசங்கள் இருக்கு. என்னன்னா விவிதிஷா சந்நியாசம், அதுக்கப்புறம் வித்வத் சந்நியாசம். இந்த 2த்தையும் எதுக்குள்ளார கொண்டு வந்துரும் அப்படின்னா பரமஹம்ச சந்நியாசிகளுக்குள்ளார கொண்டு வந்துரும். அப்ப பரமஹம்ச சந்நியாசிக்குள்ளார விவிதிஷா சந்நியாசம் முதல்ல சிரவணம் பண்ற வரைக்கும், மனன நிதித்தியாசனத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா வித்வத் சந்நியாசம் அனுபூதி கிடைச்சிடும்.
இவ்வளவுதான், இதோட முடியுது. நாளைக்கு மீதியை பார்ப்போம். உங்களுக்கு இதோட மதுவர்ஷினி ஃபுல்லா நம்ம கீதால இப்ப என்ன போயிட்டு இருக்கோ அதுதான் நான் கொட்டேஷனாவே கொடுத்துருக்கேன். மதுவர்ஷினி எடுத்து படிச்சுங்க. எல்லாம் கீதால இருக்கிற 18, 52, 53, 51, 52, 53 3 ஸ்லோகங்கள் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நிஷ்டா பிரகரணத்துல வர்றது. இததான் வித்வத் சந்நியாசிக்கான விஷயம். இது அப்படியே கீதால இருக்கிறது தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்லோகங்கள்ல சொல்லியிருக்கு. மந்திரங்கள்ல சொன்னது தான் கீதால இருக்கு. கீதையில இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா வித்யாரண்ய சுவாமி ஜீவன் முக்தி விவேகத்துல எழுதுறேன். சரி, இதெல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் சாமி அப்படின்னா 55வது ஸ்லோகம் 18:55 சாமி புரிஞ்சா போதும் சாமி, நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு. இப்ப நிறைய சன்னியாசிகள் வீட்டோட தான் இருக்காங்க. நம்ம இப்போ நியூ மாஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பந்த பாசத்தோட தான் வீட்டுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. வீட்டோட தான் இருக்காங்க. நிறைய பேர் வீட்டோட தான் இருக்காங்க. அப்படி சன்னியாசத்தோட இது வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சா போதும் சன்னியாசத்துக்கு எதுக்கு விடணும் சொல்லுங்க? புரிஞ்சா போதும் சன்னியாசத்துக்கு எதுக்கு விடணும்? எதுக்கு வாசனா தியாகம்? எதுக்கு மனோநாசம்? புரிஞ்சா போதும் அப்படி நம்ம வந்து ஜீவன் முக்தின்னு அதையே நினைச்சுக்கிட்டாங்கன்னா அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நிவர்த்தி மார்க்கமே என்ன ஆயிடும்? தேவையில்லை. நிவர்த்தி மார்க்கமே தேவையில்லை. கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கலாம். சன்னியாசம் கூட தேவையில்லை. எதுக்கு சன்னியாசம் பேரை மாத்திக்கிறாங்க? இப்ப இருக்க நிறைய சன்னியாசிகள் பேரை மட்டும் மாத்திக்கிறாங்க. வீட்டுல இருக்காங்க. எதுக்குப்பா பேரை மாத்திக்கிற? அதான் வீட்டுல இருந்தாவே போதுமே, நீ எதுக்கு பேரை மாத்திக்கணும்? சன்னியாசம் எடுத்துக்கணும். சன்னியாசத்தோட பர்பஸ் என்னன்னே தெரியல இவங்களுக்கு யாருக்கும். வித்விஷா சன்னியாசம்னா என்ன? வித்வத் சன்னியாசம் எதுக்கு? அப்ப இது எல்லாம் என்ன எதுக்குள்ளார வருதுன்னா பரமஹம்ச சன்னியாசத்துக்குள்ளார இந்த 2 சன்னியாசங்களும் வந்து விடுகின்றது அப்படின்னு முடியுது. இதெல்லாம் படிச்சுங்க. படிச்சு பாத்தீங்கன்னா 18:55 வந்து ஆச்சாரியார் சொல்லுவார். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவசியம் இல்லைங்க. தயானந்த சுவாமி என்ன பண்ணுவார் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவார். எக்ஸ்ட்ரீமிஸ்ட், இவங்கெல்லாம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஆமா, சம்சாரத்தோட எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தானே. இந்த சம்சாரத்தோட இந்த பக்கத்துல நம்ம நிக்கிறோம். அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி இருக்கக்கூடிய ஞானி புருஷர்கள் எல்லாம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான். இல்ல அப்படின்னா நிர்வாணமா எவனாவது அலைவானா? கரப்பாத்திரம் வச்சுக்கிட்டு அலைவானா? உதரத்தையே பாத்திரம்னு வச்சு அலைவானா? துவந்துவங்கள் எல்லாத்தையும் வந்து சமமா பாப்பான? பைத்தியம் தானே அவெல்லாம். உண்மத்தனா இருப்பான், பைத்தியம் தானே அவெல்லாம். அவன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான். அப்ப ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வித்வத் சன்னியாசியா இருக்கிறவன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான். அதனாலதான் சந்திரசேகர பாரதி சுவாமி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மடத்துல இருக்கிறவங்கள என்ன பண்ணிட்டான்னு தெரியுங்களா? பைத்தியம்னு சொல்லிட்டாங்க. மடத்துல இருக்கும் போதே அவர் வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துல இருக்கார். அவர் சமாதி அபியாசம் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஏதோ புத்தி பேதலிச்சு போச்சு. ஏன் பீட்டத்துல வந்து உட்காரல? பீட்டத்துல வந்து உட்கார்ந்து அரசியல்வாதிலாம் வருவான், எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு பிரசன்னமா பேசினா டொனேஷன் கிடைக்கும். இதுதான் நடக்கும். அப்ப எல்லாத்துக்கும் அனுகூலமா நடந்தோம் அப்படின்னா சூப்பர் சுவாமி ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தார். இவர் தன்னோட வேலையை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இதெல்லாம் பொய்ன்னு இருந்தாருன்னா சமாதி அபியாசத்துக்கு போனா அவருக்கு கொஞ்சம் புத்தி சரியில்லைங்க அப்படின்றோம். சொசைட்டி அப்படிதான். அதனால வந்து பாத்தீங்கன்னா தப்பு தப்பா பேசும், தப்பு தப்பா எல்லாம் பண்ணும். அப்ப இந்த உலகத்தோட பார்வையும் ஞானிகளோட பார்வையும் டோட்டலா வேறையா. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த படிக்க ஆச்சாரியார் சொல்றாரு 18:55 சொல்றார் பாஷ்யத்துல, சங்கர பாஷ்யத்துல, இது எல்லாம் அர்த்தவாதம் இல்லை, இது எதையும் ஸ்துதி பண்றது இல்லை. அதே மாதிரி இது எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்த்தம் இல்லாதவைகளும் இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? இது எல்லாம் ஒரு ஞானி புருஷர்கள்ட்ட இருக்கிறது. ஒரு சாதகர் என்ன பண்ணணும்? இதை எல்லாத்தையும் சாதனா காலத்துல அடாப்ட் பண்ணணும். அதை அடாப்ட் பண்ண சித்தன் என்ன இருப்பான்? சித்தன்ட்டு அது சுவாபாவிகமா இருக்கும். ஸ்தித பிரஜ லட்சணத்துல ஆரம்பத்துல சொல்றார். ஸ்தித பிரஜ லட்சணத்துல எதெல்லாம் ஒரு நிஷ்டனுக்கு சொல்லப்பட்டிருக்கோ அதை எல்லாத்தையும் சாதகன் அடாப்ட் பண்ணணும், சாதனையா அடாப்ட் பண்ணணும். அது சித்த புருஷர்கள்ட்ட சுவாபாவிகமா இருக்கும் அப்படின்னு முடியும். பாப்போம். ஹரி ஓம். ஹரி ஓம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். नारायण नारायण नारायण। ओम कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतिः स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु। नारायण 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 नारायण। हरि ओम हरि ओम। நமஸ்காரம். அவதூத கீதை படிங்க, அவதூத கீதை படிங்க. இதெல்லாம் வந்து பாகவதத்தில் அவதூத கீதையில் இருக்கிறதெல்லாம் வந்துடும், அப்படியே இருக்கும்.
தத்தாத்திரேய மகரிஷியோட வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்துடும்.